श्री विष्णुचित्त कुलनंदन कल्पवल्ली श्री रंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदां अनन्य शरणः शरणं प्रपद्ये इन्नो तिरुवाडिपूरम यमक्काக வந்தோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வார் பெண்பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக்குண்டோ மனமே உணர்ந்து பார் ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பிதற்கு முண்டு அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமாடன் தோன்றுமோர் நீதியால் நல்லபத்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அல்லினாள் தாமரமேல் ஆரணங்கின் இன்றுணைவி மல்லி நாடாண்ட மணமையில் மெல்லியலாள் ஆயர்குல வேந்த நாகத்தாள் தென்புதுவை வேயர் வயந்த விளக்கு கோலச் சிறுசங்கை மாயன் செவ்வாயின் குணம்பிணமும் சீலத்தனள் தென் திருமல்லினாடி செழுங்குழல் மேல் மாலைத்தொடை தென்னரங்கற்கியும் மதிப்புடைய சோலைக்கிளி அவள் தூயனற்பாதம் துணை நமக்கே. பெரியாழ்வாருடைய பெண்பிள்ளையாக ஆடி மாதம் திருப்பூர நட்சத்திரத்திலே பூமி பிராட்டியினுடைய அம்சமாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் அவதாரம் பண்ணினாள். 2 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தாள். அதில் நாச்சியார் திருமொழியை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நாச்சியார் திருமொழியில 6வது பதிகம் வாரணமாயிரம். அந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்து அதுக்கு அடுத்த பதிகமான கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்கிற அடுத்த பதிகத்தை தொடங்குறார். கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் வெறுப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே. அடுத்த பாசுரத்தை தானும் தொடங்குகிறார். கருப்பூரம் நாருமோ. அடுத்து பாஞ்சஜன்யம். பகவான் கையில பிடிச்சுருக்கானே பாஞ்சஜன்யம். அந்த சங்கத்தை பார்த்து பகவானுடைய வாய் அமுதம் அவனுடைய அதராமிருதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். பாஞ்சஜன்யம் தான் இப்ப ஆண்டாளுக்கு குருவான், ஆச்சாரியனா. அதனால ஆச்சாரியனத்துல சிஷ்யர்கள் சந்தேகத்தை கேட்டு தெளிந்து கொள்ளணுமே. அதனால பகவானுடைய அதராமிருதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். கனவுல கல்யாணத்தை காட்டி கொடுத்தான். அவ விழிச்சு பார்த்தா அடுத்த க்ஷணம் எதுவுமே நடக்கல. நாம கனவுல கூரைய பிச்சுண்டு கொட்டுற மாதிரி கனவு காண்போம். அது எடுக்கணும்னு விழித்து பார்த்தோம்னா ஓ ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நாம வருத்தப்படுவோமே. அத போல ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை அது கனவிலேயே முடிந்து போனது. விழித்து பார்த்தா ரொம்ப வருத்தப்பட்டா. மஞ்ச தடவி கொண்டு வந்துடணும். தான் கண்ட கனாவினை வேயறுபுகள் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல். அதனால கனவு கண்டா ஆனா விழித்து பார்த்தால் அது எதுவுமே இல்லை. அதனால வருத்தப்பட்டா. அடுத்து என்ன செய்வது? பகவானுடைய அதராமிருதம் வேணும்னு நாம ஆசைப்படுறோம், நமக்கு கிடைக்கல. அப்ப அந்த அதராமிருதத்தை எப்போதும் பருகி கொண்டிருப்பவன் யாரு? சங்காழ்வான். பாஞ்சஜன்யம் தானே பருகி கொண்டிருக்கிறது. அதனால அவனிடத்துல கேட்டுக்கிறாளாம். பாஞ்சஜன்யம் போய் பேசுமா அப்படின்னா, பாஞ்சஜன்யத்தை போய் குருவா வச்சிருக்காளே ஆண்டாள் அப்படின்னா, குயில் பேசுமா? ஆனா குயில் காலில் போய் விழுந்தாளே. கூடல் எங்கேயாவது இவ காரியம் பண்ணுமா? ஆனா கூடல் இழைத்தாளே. அதுக்கு சங்காழ்வான் தேவலையோ இல்லையோ. அதனால பாஞ்சஜன்யத்தினுடைய வார்த்தையை தானும் கேட்கிறாள் அப்படின்னு தெரிவிக்கிறார். சீதையை காட்டிலும் எங்க ஆண்டாளுக்கு ஏற்றம் தெரியுமோ பெரியவாச்சான் பிள்ளை தானும் தெரிவிக்கிறார். கண்ணனை சாட்சாத் கண்ணனே பெரியவாச்சான் பிள்ளையாக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு நாம முதல் நாளே பார்த்திருக்கோம். அதனால அவரும் ஆண்டாளை விட்டு கொடுக்கறதே இல்லை. கண்ணன் தன்னுடைய பத்னியை போய் 4 பேர் முன்னாடி விட்டு கொடுப்பறா. அதனால சீத்தையை காட்டிலும் ஆண்டாளுக்கு ஏற்றம் தெரியுமா அப்படின்னு தெரிவிக்கிறார்.
நாம கேட்டோம், அப்படி என்ன ஆண்டாளுக்கு ஏற்றம் அப்படின்னா, அங்க சீதை சுந்தரகாண்டத்துல சீதை ஹனுமான பார்த்து ராமன் எப்படி இருக்கான், நீ ராமன் இப்ப எப்படி இருக்கான்னு சொல்லும், ராமனுடைய கண்ணு எப்படி இருக்கும், ராமனுடைய அழகு எப்படி இருக்கு, ராமனை பிரிந்து நான் 10 மாசம் 9 மாசம் முடிந்து விட்டது, அதனால கதம் ஊரு கதம் பாகு கீதிருஷம் தஸ்ய சம்ஸ்தானம் ரூபம் ராமஸ்ய கீதிருஷம் கதமூரு கதம் பாகு லக்ஷ்மணஸ்ய சம்சமே. என்னுடைய மைத்துனனான என்னுடைய பர்த்தாவனுடைய தம்பி லக்ஷ்மணன் அவன் எப்படி இருக்கான், ராமன் எப்படி இருக்கான், ராமன் எப்படி பேசுகிறான், அவன் கண் எப்படி இருக்கும், அவன் கை எப்படி இருக்கும், அவன் தோள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஹனுமான் இடத்துல கேட்டார். ஹனுமான் குரங்க ஆச்சாரியனாக தானும் பெற்றாளே, அதுக்கு ஆண்டாள் தேவலையோ இல்லையோ, பாஞ்சஜன்யத்தை தானும் பெறுகிறாள், பாஞ்சஜன்யத்தை ஆச்சாரியனாக வரித்திருக்கிறாள். எதனால அப்படின்னா அதுக்கு 6 காரணத்தை பிரியவாச்சான் பிள்ளை எடுத்து காட்டுறார். ஒரு சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தி நாயகியோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னா அந்த அந்தப்புறத்துக்குள்ள யார் இருப்பா அப்படின்னா கூணர் குரடர் அவதான் இருப்பா. வயசானவா 90 வயசுல இருக்கிறவா தான் அந்தப்புறத்துல வேலை பார்ப்பா. அதே போல கண்ணனை விட்டு பிரியாம அந்தரங்கமான கைங்கரியம் பண்ணக்கூடியது பாஞ்சஜன்யம் தானே. அதனால பாஞ்சஜன்யத்தை பார்த்து கண்ணனுடைய திருமேனி எப்படி இருக்கும், அதராமிர்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து 2வது காரணம், இவளுக்கு கண்ணனுடைய அதராமிர்தத்துல ஆசை. அப்ப அந்த அதராமிர்தத்தை யார் பருகி கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்துல தானே போய் கேட்க முடியும். சக்கரை பொங்கல் எப்படி பண்ணணும் என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு எப்படி தெரியும் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணணும்னு. சுவாமி ஆச்சரியமா தானும் பண்ண போறார். ஒரு நாளும் விசேஷமா தளிகை பண்ணி உங்க அத்தனை பேருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கார். அவரிடத்துல வந்து கேட்கணும், சுவாமி சக்கரை பொங்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு. அத போல இவளுக்கு வாய் அமுதத்துல ஆசை. அந்த வாய் அமுதத்தை பருகி கொண்டிருக்கக்கூடியவன் சங்காழ்வான், அவனிடத்துல தானே கேட்கணும். அதனால பாஞ்சஜன்யத்தின் இடத்துல கேட்கலாம். அடுத்து மற்றவாள்லாம் எப்போதாவது கண்ணனோட கூடுவார்கள். ஆனா பாஞ்சஜன்யம் தானே கண்ணனுடைய திருமேனியை விட்டு பிரியாம எப்போதும் சேர்ந்து இருக்கக்கூடியது. சக்கராயுதத்தை காட்டிலும் சங்காயுதத்துக்கு ஏற்றம். சக்கராயுதம் யாரையாவது கொல்லணும்னா அந்த சமயத்துல கண்ணனுடைய கையை விட்டு வெளியில போயிட்டு தானே வரும். ஆனா பாஞ்சஜன்யத்துக்கு அந்த தேவையே இல்லையே, எப்போதும் பகவானை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியதே. அதனால தானும் கேட்கிறானாம். அதனால கருதுமிடம் பொருது நின்ன கை நின்ன சக்கரத்தன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அடுத்து எப்போதும் கண்ணனோடு கூடியிருக்கணும்னு ஆண்டாள் ஆசைப்படுறா. சங்காழ்வானும் எப்போதும் கூடியிருக்கிறான். அப்ப அவனைத்தானே தன்னோட சேர்த்து கொள்ள முடியும். அதனால காரணத்தை தெரிவிக்கிறார். அடுத்து உபசம்ஹார சர்வாத்மன் ரூபமேத சதுர்புஜம் ஜானாத்து மாம் அவதாரம் தே கம்சோயம் திதி ஜன்மஜ. அப்பப்போ கிருஷ்ணாவதாரத்துல சங்க சக்கரங்களை காட்டுவனாம். அதனால கிருஷ்ணாவதாரத்துக்கு பிரதானமே சங்க சக்கரங்கள் தான். அதனால சொல்லும் போதே நான் எப்படி சொல்றேன், சங்க சக்கரங்கள். நீங்க சொல்லும் போது சொல்லி பாருங்க, சக்கரம் சங்கு சொன்னாலே சரியா வரலையே, சங்கு சக்கரம் அப்பதானே சரியா வர்றது. அதனால 5வது காரணத்தை தானும் தெரிவிக்கிறான். அடுத்து 6வது காரணம், இவ எப்போதும் பகவானுடைய சேர்த்தி அழகு. பகவானுடைய கையை செவந்து இருக்கும், கீழே இந்த பகுதியெல்லாம் கருத்து இருக்கும், உள்ளங்கைங்கிறது செவந்து இருக்கும். அதுல பாஞ்சஜன்யத்தை ஏந்தி இருக்கிறான், அது வெளுத்து இருக்கும். அப்ப ஒரு பக்கம் பார்த்தா வெளுப்பு, அதுக்கு கீழே பார்த்தா சிகப்பு, அதுக்கு கீழே பார்த்தா கருப்பு. கருப்பு சிகப்பு வெள்ளை. நாங்கத்தான் விட்டு 3 மாசம் ஆச்சே, திரும்ப எதுக்கு இன்னும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா. அதனால எம்பெருமானுடைய திருக்கைகள் பரபாக சேர்த்தி அழக ஆண்டாள் விரும்புகிறார். அது சங்காழ்வான் இடத்துல தானே இருக்கு. அதனால 6வது காரணம். அடுத்து 7வது காரணம், இந்த பாஞ்சஜன்யத்தினுடைய நாதம் ஒலிய கேட்டா கண்ணன் பேசுகிறார் போல இருக்கிறதாம். அதனால பாஞ்சஜன்யத்தை பார்த்து அவனுடைய வாய் அமுதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறா. கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும்
விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே அப்படின்னு தெரிவிக்கிறார். கம்பீரமா வெளுத்திருக்கக்கூடிய சங்கே, மறுப்பொசித்த மாதவன், குவளையா பீட்டத்தினுடைய கொம்புகள், தந்தங்கள், அதை ஒடித்திருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய அதராமிருதம், வாய் அமுதம், அது எப்படி இருக்கும்? கருப்பூரம் நாருமோ, பச்சை கற்பூரத்தை போல இருக்குமா? நானும் கேட்கிறானாம். பச்சை கற்பூரத்தை போல வாசனையா இருக்குமா? கமலப்பூ, கமலம்னா தாமரை, அந்த தாமரை பூ போல வாசனையா இருக்குமா? இல்ல தாமரையில் இருக்கக்கூடிய தேன் போல இனிக்குமா? இல்ல கண்ணல் சக்கரபொங்கல் கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, அல்லது அவனுடைய செவ்வாய் சிவந்த வாய் அப்படிங்கிறது தேன் போல தித்தித்திருக்குமா? அதனால பாஞ்சஜன்யமே சொல்லுவாய் அப்படின்னு தானும் பிரார்த்திக்கிறான். கருப்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ. பகவானுடைய திருமேனியில அத்தனை நறுமணங்களும் இருக்கிறதாம். சர்வ கந்தஹா சர்வ ரசஹா அப்படின்னு உபனிஷத்தானது தெரிவிக்கிறது. பகவானுடைய திருமேனியில எல்லா நறுமணமும் இருக்கு, எல்லா வாசனையும் இருக்கு. சர்வ கந்தஹா, கந்தம்னா வாசனை. சர்வ ரசஹா, ரசஹான்னா சுவை. அத்தனை சுவையும் பகவானுடைய திருமேனியில இருக்கான். அதனால பகவானுடைய திருமேனியில மிகவும் சுவையா இருக்கக்கூடியது வாய். அந்த வாய்ச்சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு தானும் கேட்கிறான். திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே. ஏ ஆளி வெண்சங்கே எனக்கு சொல்லுவாய் அப்படின்னு கேட்கிறான். விருப்புற்று கேட்கின்றேன், நான் ரொம்ப ஆர்வத்தோட கேட்கிறேன். ஆச்சாரிய இடத்துல கேட்கும் போது கீழே உட்கார்ந்து கை கட்டி வாய் புதைத்து அப்படியே பவ்யமா கேட்கணும். அவரை பார்த்தோம்னா அப்படியே வளைஞ்சிருக்குமா, முதுகு தண்டு வளைஞ்சு போயிருக்கணுமா. கேள்விக்குறி பார்த்திருக்கீங்களோ இல்லையோ, அத போல முதுகு தண்டு வளைஞ்சிருக்கணுமா. அப்படி வளைஞ்சு இருந்தவளுக்கு தான் ஆச்சாரியன் அர்த்தத்தை சொல்லுவர். அவளுடைய காலை பார்த்தா அவ காலை கட்டி உட்கார்ந்து தேஞ்சு 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 கால் முட்டியே கருப்பா தேஞ்சு போயிருக்கணும். அப்படி இருந்தான்னா ஓ இவ 10-15 வருஷம் காலக்ஷேபம் கேட்டிருக்கா அப்படின்னு தெரியும். அதனால விருப்புற்று கேட்கின்றேன், அத போல நான் விருப்பத்தோட இருக்கேன். கண்ணன் பகவத்கீதையை எடுத்துரைத்தான். அதுல 9வது அத்தியாயத்துல தெரிவிக்கிறான். இதம் து தே குஹ்ய தமம் பிரவக்ஷ்யாமி அனசூயவே ஞானம் விஜ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷதே அசுபாத். யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத் அப்படின்னா மிகவும் ரகசியமா இருக்கக்கூடியது, விசேஷ ஞானத்தோடு கூடி இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பக்தி இந்த ஞானம் கலந்த பக்தி ரூபாபன்ன ஞானத்தை நீ தெரிஞ்சுக்கோ. ஆனா எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? அசூயை அற்றவனாக இருக்க வேணும் அப்படின்னு கண்ணன் விதிக்கிறான். அத போல நான் இருக்கேன், அதனால விருப்புற்று கேட்கின்றேன் அப்படின்னு தெரிவிக்கிறான். கண்ணன் 9வது அத்தியாயத்துல அசூயை அற்றவனாக இருந்து கேளு அர்ஜுனா, அந்த பக்தி ரூபாவன்ன ஞானம் கலந்த பக்திய உனக்கு நான் எடுத்துரைக்க போகிறேன். நீ எப்படி கேட்கணும் தெரியுமா? நீ அசூயை அற்றவனாக, என்னிடத்துல பொறாமை அற்றவனாக நீ இருந்து கேட்க வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறான். அடுத்து 9வது அத்தியாயம் 10, 11, 12, 15, 16, 17, 18வது அத்தியாயம் சொல்லி முடிச்சாச்சு. சரமஸ்லோகம் முடிச்ச உடனே அர்ஜுனனை பார்த்து சொல்றான், ரத்தினத்தை போல இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் நடு முற்றத்துல வாரி இறைக்கிறார் போல அர்த்தங்களை எல்லாம் அப்படியே கொட்டிட்டேன். இந்த அர்த்தங்களை நீ யாருக்கும் சொல்லிடாது. யாருக்கு சொல்லக்கூடாது தெரிவிக்கிறான். இதம் துதே நா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன நச்சா சுஷ்ரூஷவே வாச்சியம் நமாம் யோப்யனசூயதே. என்னால உனக்கு சொல்லப்பட்ட இந்த பகவத்கீதைய இதம் தே நா தபஸ்காய, தவம் பண்ணாதவனுக்கு நீ சொல்லாதே. நா பக்தாய, என்னிடத்துல பக்தி இருக்கணும், இல்லைன்னா உன்கிட்டையாவது அன்பு இருக்கணும். அப்படி என்கிட்டையும் பக்தி இல்லாம உன்கிட்டையும் அன்பு இல்லாம இருக்கக்கூடியவனுக்கு நீ சொல்லாது. நான் பக்தாய கதாச்சன நச்சா சுஷ்ரூஷவே, ஆச்சாரியனுக்கு பணிவிடை செய்யணும், அப்புறம்தான் ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுவர். நீ
நீ மேல இருந்த, நான் கீழே இருந்தேன். நீ உட்கார்ந்துண்டு, நான் நின்னுண்டு உனக்கு சொன்னனே. இத போல இனிமே நீ யார்ட்டையும் கேட்டுறாதே. நான் ஆச்சாரியனுக்கு பணிவிடை செய்து அவர் உட்கார்ந்துண்டா நாம நின்னுண்டே இருந்து கேட்கணுமா? உங்களுக்கு நான் அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், உட்கார்ந்துட்டே கேட்கலாம். அதனால நச்சா சுஷ்ரூஷவே வாச்சியம் நமாமியோப்யனசூயதி, என்னிடத்துல அசூயை அற்றவனாக இருக்க வேணும். அப்படிப்பட்டவாளுக்கு தான் இந்த அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு கண்ணன் விதித்திருக்கிறான். அதனால அப்படி இருக்கிறவர்களுக்கு சொல்லணும்னு விதிச்சிருக்கானே. நான் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே என்று வெண்சங்கே அப்படின்னு தெரிவிக்கிறான். ஆழி வெண்சங்கே, சமுத்திரத்துல இருந்து வந்திருக்க, சமுத்திரம் பறந்து இருக்கும், பரந்த மனசு உனக்கு வேண்டாமா? நீ மட்டும் அதராமிரதத்தை பருகி கொண்டு இருக்கிறாயே, அது எப்படி இருக்கும்னு எனக்கும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு தெரிவிக்கிறான். சொல் ஆழி வெண்சங்கே. அடுத்து வெண்சங்கே அப்படின்னா வெள்ளையா இருக்கக்கூடிய சங்கு. வெள்ளையா யார் இருப்பான்னா, பகவானை விட்டு பிரிந்திருந்தா பசலை நோய் வந்துடுமா. பசலை நோய் வந்தா தான் வெள்ளையா இருப்பாளாம். இப்ப ஒண்ணு சொல்லட்டுமா, இங்க முன்னாடி இருக்கிறவெல்லாம் கோச்சிக்க கூடாது. அந்தணர்கள்லாம் ஏன் வெள்ளையா இருக்கா தெரியுமா? பகவானை விட்டு பிரிந்து இருக்காளாம். அதனால பகவானை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய வருத்தத்தினால அவ உடம்பு வெள்ளையாயிடுதான். அப்படின்னா கருப்பா இருந்தா என்ன அர்த்தம்? பகவானோடு சேர்ந்தே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் கருப்பா இருக்கேன்னு யாரும் கவலையே பட வேண்டாம், பகவானோடு கூடியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப வெள்ளையா இருக்கோம் சந்தோஷப்படக்கூடாது, பகவானை விட்டு பிரிந்து இருக்கிறோம். அப்படியே மாத்தி வச்சுக்கலாமா? பகவானை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய பக்தியினால அவ உடம்பு வெளுத்து போச்சு, அதனால வெள்ளையா இருக்கா. கொண்டாடிட்டேன் உங்களையும். கருப்பா ஏன் இருக்கோம்னா, பகவானை விட்டு பிரிந்திருந்த வருத்தம் இன்னும் வரல, அதனால கருப்பாவே இருக்கும். எப்படி வேணாலும் வச்சுக்கலாமா? வெள்ளையும் கொண்டாடியாச்சு, கருப்பையும் கொண்டாடியாச்சு. என் பேர்ல வம்பு வராதோ இல்லையோ. அதனால அத போல நீ இருக்க வேண்டாமா? உனக்கு பரந்த மனசு, அதே போல எனக்கு என்னையும் நீ கட்டாட்சிப்பாய் அப்படின்னு முதல் பாசுரத்தினால பிரார்த்திக்கிறார். அடுத்து இரண்டாவது பாசுரம், கடலில் பிறந்து கருதாது பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தலத்திடரில் குடியேறி வீற்றிருந்து தீய வசுரர், இடரில் குடியேறி தீய வசுரர் நடலை படமுழங்கும் தோற்றத்தாய் நற்சங்கே. நல் சங்கே, அழகிய சங்கே. கடலில் பிறந்து, சமுத்திரத்துல பிறந்தது. அப்புறம் எங்க வளர்ந்தது தெரியுமா? பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து போய். பஞ்சஜனன்கிற ஒரு அசுரனுடைய உடம்புல வளர்ந்துதான் இந்த பாஞ்சஜன்யம். கைத்தலத்திடரில். அடுத்து இப்ப எம்பெருமானுடைய கைத்தலத்துல போய் உட்கார்ந்துட்டான். கண்ணன் சாந்தீபனியின் இடத்துல காலக்ஷேபம் பண்ணினான். ஆயக்கலைகள் 64 64 நாட்கள்ல காலக்ஷேபம் பண்ணினான். இப்ப ஆச்சாரியனுக்கு குருதட்சணை பண்ணணும். கடைசி நாள் ஆச்சாரியனுக்கு சம்பாவனை வச்சுத்தானே அவரை வழி அனுப்ப முடியும், நாம் அப்பத்தானே விடை பெற முடியும். அதனால இப்ப கண்ணனும் பலராமனும் உங்களுக்கு குருதட்சணையா நான் என்ன கொடுக்கணும் கேட்கிறா. அவர் என்ன கேட்டிருக்கணும்? எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டிருக்கணும். அவருக்கு நன்னாவே தெரியும், இவன் தான் கண்ணன், சாட்சாத் வாசுதேவன், வைகுண்டநாதன், நாராயணன், அதனால எனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு கேட்கணும். ஆனா அப்படி கேட்கல. இரு நான் உள்ள போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு பத்னியின் இடத்துல போய் கேட்டார். அவ பார்த்து, எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளை இருந்தான், 8 வயசுல பிள்ளை ஒரு நாள் சமுத்திரத்துல குளிக்கணும்னு போனான். குளிக்க போனவனை காணோம், திரும்பி வரவே இல்லை. 1000 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பிள்ளையை நீ கண்டுபிடிச்சு கொடுப்பாய் அப்படின்னு தெரிவித்தார். கண்ணன் சரி இதோ பண்ணுகிறேன் அப்படின்னு நேர எந்த இடத்துல சமுத்திரத்துல குளிக்க போனானோ அந்த இடத்துக்கு போனா சமுத்திரராஜன் இடத்துல கேட்கிறான், எங்க ஆச்சாரியனுடைய பிள்ளையை நீ பாத்தியா அப்படின்னு கேட்கிறான். இல்ல நான் பார்க்கல, இங்கதான் குளிச்சான், ஆனா எங்க போனான்னு எனக்கு தெரியாது, வேணும்னா உனக்கு ஒரு உதவி செய்யறேன். இந்த சமுத்திரத்துக்குள்ள பஞ்சஜனன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கான், ஒரு கால் அந்த அசுரன் இந்த பிள்ளையை கவர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவன் தான் கொன்னு இருக்கானான்னு எனக்கு தெரியாது, கொன்றிருக்கலாம் அப்படின்னு சமுத்திரராஜன் தெரிவித்தார். உடனே அந்த பஞ்சஜனன் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள குதித்து அவனோடு சண்டை போட்டான். பஞ்சஜனனை கொன்றான். அவன் வயிற்றை கிழித்து பார்த்தா ஆச்சாரியன் பிள்ளை இருக்கானான்னு பார்த்தா அங்கேயும் காணோம்.
அப்ப எங்க போனார்? எல்லா இடத்துலையும் தேடினார். பூலோகம், புவலோகம், சுபலோகம், அமலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், அத்தள, வித்தள, சுத்தள, மகாதள, தராதள, தர்சாதள, பாத்தாள, எல்லா லோகத்திலையும் தேடியாச்சு. இனிமே தேட வேண்டிய இடம் நரகலோகம், யமலோகம். அதனால யமலோகத்துக்கு போய் தேடினான். பார்த்தா யமலோகத்துல யம தர்மராஜன் அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். கண்ணன் வந்தவுடனே வரவேணும் வரவேணும், சுவாகதம் சுஸ்வாகதம், உன் வரவு நல்வரவு ஆக வேண்டும், பூர்ணகும்பம் கொடுத்து மரியாதை பண்ணி உபச்சாரம் பண்ணான். இப்ப எதுக்கு எங்க ஆச்சாரியின் பிள்ளையை நீ தூக்கின்னு வந்த? கண்ணன் கேட்டான். அப்பத்தான உன்னுடைய திருவடி என்னுடைய லோகத்துல படும், அதுக்காகத்தான் நான் கொண்டு வந்தேன். ஏன்னா என்னுடைய லோகத்துல பாபம் பண்ணினவாளையே வந்துட்டு இருக்கா. அப்பப்போ புண்ணியம் பண்ணினவா உன்னை போல இருக்கக்கூடியவர்கள் வர வேண்டாமா, அதுக்காகத்தான் தூக்கின்னு வந்தேன் அப்படின்னு சொன்னானா. பெரியோர்கள் நம்முடைய கிரகத்துல காலடி வைத்தா நமக்கு மேல மேல மங்களங்கள் உண்டாகும். அதனால உன்னுடைய திருவடி என் லோகத்துல படணும். இதோ பட்டெடுத்து நான் சத்தையை பெற்றேன், வாழ்ச்சி பெற்றேன், இதோ இந்த பிள்ளையை தந்துடுறேன் அப்படின்னு கொடுத்தானா. அந்த பிள்ளைய அப்படியே திரும்ப கொண்டு வந்து ஆச்சாரியன் இடத்துல கொடுத்தான். அன்னைக்கு 8 வயசுல காணாம போகும்போது எப்படி இருந்தானோ அந்த உருவம் மாறாம, அந்த இளமை மாறாம, அதே உருவத்தோட அதே வயசோட திரும்ப கொண்டு வந்து கொடுத்தானா. இப்ப அந்த சரித்திரம் நமக்கு முக்கியம் இல்லை. பஞ்சஜனனோட சண்டை போட்டானே, அவனுடைய முதுகெலும்பு, அந்த முதுகெலும்பை உடைச்சு எடுத்து அதை அப்படியே வளைச்சு சங்கமாக பண்ணிக்கொண்டு தன்னுடைய கையில ஏந்தி கொண்டான். அதனாலதான் கண்ணனுடைய கையில இருக்கக்கூடிய சங்கத்துக்கு பாஞ்சஜன்யம் அப்படின்னு பெயர். அதனால கடலில் பிறந்து கருதாது, பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து ஊழியான் கைத்தல திடரில். பிறந்த இடம் சமுத்திரம், வளர்ந்த இடம் அசுரன் வயிறு, ஆனா புகுந்த இடம் கண்ணனுடைய திருக்கை. தெரிவிக்கிறார். சமுத்திரம் உப்பு கடலா இருக்கும். உப்பு கடல்ல இருக்கிறவா, அதுல பிறந்தவா மனசும் உப்பாத்தானே இருக்கும். அத போல நீ இருக்கியோ அப்படின்னு கேட்கிறான். அதனால கடலில் பிறந்து பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து, நீ இப்ப என்கிட்ட பேசாம இருக்கியே, அசுரர்கள் தான் தான் மட்டும் அனுபவிக்கணும், தான் மட்டும் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. இப்ப நீயும் அசுரன் வயத்துல பிறந்தபடினால என்கிட்ட பேசாம இருக்கியா, பகவானுடைய அத்தராமிர்தம் எப்படின்னு சொல்லாம இருக்கியா. அதனால கடலில் பிறந்து கருதாது, பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தளத்திடரில் குடியேறி வீற்றிருந்த கோல பெருஞ்சங்கே தானும் தெரிவிக்கிறார். சக்கராயுதத்தை காட்டிலும் சங்கத்துக்கு ஏற்றம். சக்கரமும் எதிரிகளை கொல்லும், சங்கமும் எதிரிகளை கொல்லும். சக்கராயுதம் எதிரிகளை கொல்லும் கேள்விப்பட்டிருக்கோம், வாஸ்தவம் தான். சங்கம் போய் எதிரிகளை கொல்லுமா? ஆம், கொன்று இருக்கிறது. எங்கே காணலாம்னா பகவத்கீதை முதல் அத்தியாயம். கண்ணன் பாஞ்சஜன்ய நாதத்தை பண்ணினான். சகோஷோ தார்த்த ராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத். பாஞ்சஜன்ய நாதத்தை பண்ணினான். அந்த நாதம், அந்த சங்க நாதம் கேட்ட உடனே துரியோதனுடைய மனசு அப்படியே வெடிச்சு போயிடுதான். துரியோதனன் பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டாலும். அதனால எதிரிகளுக்கு இந்த பாஞ்சஜன்ய நாதம் செவிப்பட்டதே ஆனால் அவளுடைய மனசு உடைஞ்சு போயிடுமா. மனசு உடைஞ்சு போயிடுச்சுன்னா பிராணன் போனதுக்கு சமந்தான். கண்ணன் கடைசியில் அர்ஜுனன் இடத்துல சொல்றான். யுத்தம் முடிஞ்ச உடனே அர்ஜுனன் பெருமையா மாறு தட்டிக்கிறான், நான் தான் இவ எல்லாரையும் கொன்னேன் அப்படின்னா. கண்ணன் பார்த்து, இல்ல அர்ஜுனா, நீ கொல்லவே இல்லை. நான் எப்ப பாஞ்சஜன்ய நாதம் பண்ணினேனோ அப்பவே துரியோதனாதிகள் எல்லாரையும் கொன்னுட்டேன். உடனே அர்ஜுனன் கேட்கிறான், அப்ப நான் என்னதான் பண்ணினேன் அப்படின்னா, செத்த பாம்பை அடித்தார் போலே நீ அடித்தாய், அவ்வளவே தானும் தெரிவிக்கிறான். நான் ஏற்கனவே பாம்பை கொன்னாச்சு, கொன்னு செத்து அந்த பாம்பை உன் கையில கொடுத்து இப்ப அடி, நீ தான் அடிச்சேன்னு பேர் வாங்கிக்கோ அப்படின்னு உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அதனால எப்போ திரௌபதியினுடைய துகில உரிந்தானோ, நான் எப்ப தூது நடந்தேனோ அப்பொழுதே நான் கொன்று விட்டேன். பாஞ்சஜன்ய நாதம் பண்ணினேனே அப்பவே என்னுடைய பார்வையினாலே நான் கொன்று விட்டேன், நாதத்தினுடைய சத்தத்தினாலே அவர்களை அழித்து விட்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறான். அப்ப சக்கராயுதமும் எதிரிகளை அழிக்கும், சங்காயுதமும் எதிரிகளை அழிக்கும். சக்கராயுதத்தை காட்டிலும் சங்காழ்வானுக்கு என்ன ஏற்றம்னா, தான் சாப்பிட்டு இருக்கும் போதே எதிரிகளை கொன்னுடுமா. பகவானுடைய அதராமிர்தத்தை சாப்பிடுறது. கண்ணன் சங்கத்தை ஊதுறான்னா அவனுடைய அதராமிர்தத்தை சாப்பிடுறது.
சாப்பிட்டு இருக்கும் போதே எதிரிகளை கொன்று விடுகிறதாம். அப்ப சக்கராயுதத்தை காட்டிலும் சங்கத்துக்கு தானே ஏற்றம். அதனால தெரிவிக்கிறார், கடலில் பிறந்து கருதாது பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தலத்திடரில் குடியேறி வீற்றிருந்த கோலப் பெருஞ்சங்கே அப்படின்னு தெரிவிக்கிறார். கோலப் பெருஞ்சங்கே, பிறந்தது ஒரு இடம், புகுந்தது ஒரு இடம். அத போல நாமும் எப்படி இருக்கணும்னா, ஏன் இது ஆண்டாள் கடலில் பிறந்து பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து ஊழியான் கைத்தலத்திடரில், ஒரு இடத்துல பிறப்பு, ஒரு இடத்துல வளர்ப்பு, அப்புறம் வாழ்ச்சிங்கிறது ஒரு இடத்துல. இது ஏன் தெரிவிக்கிறாருன்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் எதுல பிறக்கணும்னா திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயைக நிஷ்டராவீர் அப்படின்னு பராசர பட்டர் தானும் தெரிவிப்பாராம். அதனால திருமந்திரம், அந்த திருமந்திர ஞானம், நாராயண மந்திரம் அது கேட்டாதான் தான் யாருன்னு தெரியுமா. அதனால திருமந்திரத்திலே பிறந்து துவயம் ஆச்சாரியன் உபதேசம் பண்றாரே, துவய மகாமந்திரத்தை கேட்டாதான் அது நாம என்ன அனுஷ்டானம் பண்ணணும்னு தெரியணுமா. அதனால துவயத்துல வளர்ந்து அடுத்து தான் யாருன்னு தெரிஞ்சாச்சு, வளர்ந்தாச்சு. அப்புறம் எப்படி வாழ்ச்சின்னா துவயைக்க நிஷ்டராவீர், துவயத்தை எப்போதும் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதனால துவயத்திலே பிறந்து திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயைக்க நிஷ்டராவீர் அப்படின்னு தெரிவிக்கிறார். பராசர பட்டர் ஆச்சாரியன், நஞ்சியர் சீடர், அவருக்கு மாதவாச்சாரியர் அப்படின்னு பேரு. கிரகஸ்தரா இருந்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய பத்னிக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு பெரும் பகுதியை தன்னுடைய ஆச்சாரியனுக்கு கொடுத்து தான் சந்நியாசம் வாங்கினாராம். சந்நியாச ஸ்வீகாரம் பண்ணிண்டார் மாதவாச்சாரியர். அவருக்கு நஞ்சியர்னு பேர். அந்த மாதவாச்சாரியருடைய ஆச்சாரியனுக்கு பராசர பட்டர்னு பேர். இப்ப பராசர பட்டருக்கு பல்லக்கு தூக்கின்னு இருக்கா. இந்த நஞ்சியர் சன்னியாசி, அவரும் பல்லக்கு தூக்க வந்தாராம். ஆச்சாரியன் சன்னியாசி இல்ல, கிரகஸ்தன். சீடர் சன்னியாசி. இவர் துரிய ஆசிரமம். கிரகஸ்தரை காட்டிலும் சன்னியாசி ஆசிரமம் உயர்ந்தது. அதனால சன்னியாசி போய் இந்த கிரகஸ்தனுக்கு எப்படி பல்லாக்கு தூக்கலாம், வேண்டாம் சுவாமி அப்படின்னு சொன்னாலாம். உடனே மாதவாச்சாரியர் நஞ்சியர் பார்த்து, எங்க ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு என்னுடைய சந்நியாசம் தடையா இருக்கும்னா அந்த சந்நியாசத்தை கூட நான் தூக்கி எரிய தயார் அப்படின்னு சொன்னாராம். எதுக்காக சொல்ல வந்தீங்கன்னா, அப்போ அனந்தாழ்வான்கிறவர் அவர் சொன்னாராம், வேர்த்த போது குளித்து பசித்த போது புசித்து பட்டர் திருவடியே தஞ்சம் அப்படின்னு இருந்தா நம்பெருமாள் மோட்சம் கொடுக்காம போயிடுவானா, எதுக்காக இப்ப சந்நியாசம் வாங்கினீர் அப்படின்னு கேட்டாராம். உடம்பு வேர்த்துனா போய் குளிச்சிடலாம், வயிறு பசிச்சதுன்னா போய் சாப்பிட்டுட்டு பராசர பட்டர் திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு இருந்தா மோட்சம் கொடுக்க மாட்டேன்னு ரங்கநாதன் சொல்ல போறானா. இப்ப எதுக்காக சன்னியாசம் வாங்கினீர்? சரி, வாங்கினது வாங்கிட்டீர், இனிமே அதெல்லாம் தூக்கி எறியக்கூடாது. திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயைக்க நிஷ்டராவீர் அப்படின்னு நஞ்சியரை பார்த்து அனந்தாழ்வான் தெரிவித்தார் அப்படிங்கிறதையும் பெரியவாச்சான் பிள்ளை இங்கு எடுத்து காட்டினார். அடுத்து 3ஆம் பாட்டு. தடவரையின் மீதே சரற்கால சந்திரன் இடையுவாவில் வந்து எழுந்தார் போல் நீயும் வடமதுரையார் மன்னன் வாசுதேவன் கையில் குடியேறி வீற்றிருந்தாய் கோலப் பெருஞ்சங்கே. கோலப் பெருஞ்சங்கே, அழகிய சங்கே, கோலச்சங்கே, பெருஞ்சங்கே, மிக பெரியதாக இருக்கக்கூடிய சங்கமே. இடையுவாவில் வந்து எழுந்தார் போல். உவா அப்படின்னா பௌர்ணமி, இடையுவா அப்படின்னா சரத்காலத்துல இருக்கக்கூடிய பௌர்ணமி. சரத் பூர்ணிமா அப்படின்னு பிரசித்தம். நாம குஜராத்துக்கெல்லாம் போனோம்னா, துவாரகைக்கெல்லாம் போனோம்னா சரத் பூர்ணிமா அன்னைக்கு 1,00,000 பேர் தானும் திரண்டு இருப்பாளாம். கண்ணன் ராசக்கிரீடை பண்ணினானே கோபிமார்களோடு, அன்னைக்கு சரத் பூர்ணிமா. சரத் பூர்ணிமா அன்னைக்கு தான் கண்ணன் ராசக்கிரீடை பண்ணினான். அதனால கண்ணன் சன்னதியில பிருந்தாவனம், வடமதுரை, கோகுலம் அங்கெல்லாம் போனோம்னா பெருமாள் சன்னதியில 1,00,000 பேர் இருப்பா. அதனால சரத் பூர்ணிமா அன்னைக்கு, அந்த சரத் பூர்ணிமா அன்னைக்கு சந்திரன் இடையுவாவில் வந்து எழுந்தாரே போல. சரத்காலத்து சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு
ஒரு உதயகிரியில வந்து நின்னா எப்படி இருக்கும்? கருத்து இருக்கக்கூடிய மலை, அந்த மலைக்கு மேல வெள்ளையா இருக்கக்கூடிய சந்திரன், அது வந்தா எப்படி இருக்குமோ அத போல கண்ணனுடைய கை திருமேனி கருப்பு, ஆனா கைக்கு மேல இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் வெளுப்பு. அதனால கருப்பா இருக்கக்கூடிய மலைக்கு மேல அர்த்த சந்திரன் நட்டு வச்சா எப்படி இருக்கும்? அத போல இருக்கிறானா. தடவரையின் மீதே சரத்கால சந்திரன் இடைவாவில் வந்து எழுந்தார் போல் நீயும் வடமதுரையார் மன்னன் வாசுதேவன் கையில், வடமதுரைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய வாசுதேவனுடைய கையில் குடியேறி வீற்றிருந்தாய் செல்வ பெருஞ்சங்கே. உனக்கு இருக்கக்கூடிய செல்வம் வேற யாருக்கும் கிடையாது. தானும் தெரிவிக்கிறார் கண்ணனுக்கு, அதாவது பாஞ்சஜன்யத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் வேற எதுக்குமே கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார். கோலச் பெருஞ்சங்கே, அவன் கையே அழகு, அதை காட்டிலும் அதுல இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் அதை விட அழகு. உனக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் பகவானுக்கே கிடையாது அன்றோ தெரியுமா அப்படின்னு தெரிவிக்கிறாராம். பகவானை காட்டிலும் பாஞ்சஜன்யத்துக்கு தான் ஏற்றம் அப்படின்னு தெரிவிக்கிறாராம். அதனாலதான் ஆண்டாள் திருப்பாவையிலையும் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணன் அப்படின்னு தெரிவிக்கிறார். சக்கரத்தோடு சங்கம் ஏந்தும் தடக்கையன் சொன்னாலன்னா இல்ல, சங்கொடு சக்கரம், முதல்ல சங்கத்தை சொல்லி அப்புறம் சக்கரத்தை சொன்னாலாம். ஏன் அப்படின்னா சக்கராயுதமும் அடிய விரோதிகளை கொல்லும், சங்கமும் விரோதிகளை கொல்லும். ஆனா சக்கராயுதம் விரோதிகளை கொல்லும் போது பகவான் கையில இருந்து வெளியில போய் ஒரு 10 நிமிஷம் கொன்னுட்டு திரும்ப வரும். ஆனா அந்த பிரிவு கூட சங்கத்துக்கு கிடையாது. விரோதிகளை கொல்லும் போது அதராமிர்தத்தை பருகிக்கொண்டே இருக்கிறதே. அதனாலதான் சங்கொடு சக்கரம், சக்கரத்தை காட்டிலும் சங்கத்துக்கு ஏற்றம். அதனால சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்னு தெரிவிக்கிறார். மகர நெடுங் குலைக்காதன் எங்கள் எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்காக நம்மாழ்வார் பாசுரத்தை அருளி செய்கிறார். வெள்ளை சுரி சங்கொடு ஆழியேந்தி தாமரை கண்ணன், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணன், சங்கு சக்கரம் பங்கைய கண்ணன் தாமரை கண்ணன். அதே போல நம்மாழ்வார் பாசுரம் வெள்ளை சுரிசங்கொடு ஆழியேந்தி தாமரை கண்ணன். வெள்ளை சுரிசங்கு வெளுப்பா இருக்கக்கூடிய வளைந்து இருக்கக்கூடிய சுரியை உடைத்ததான சங்கம், வெள்ளை சுரிசங்கொடு ஆழியேந்தி சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கக்கூடிய தாமரை கண்ணன். அங்க சங்கு சக்கரம் பங்கைய கண்ணன், இங்க சங்கு சக்கரம் தாமரை கண்ணன். அதனால எங்கள் எம்பெருமானுக்காகவே ஆண்டாள் அருளி செய்தாள். இந்த பதிகம் முழுக்க எங்கள் எம்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா நம்மாழ்வார் என்ன காட்டினாரோ அந்த விஷயத்தை ஆண்டாள் இங்க 10 பாசுரத்துல அப்படியே விவரித்து காட்டுகிறாள். குடியேறி வீற்றிருந்தாய் கோல பெருஞ்சங்கே. நானும் கண்ணனோட குடித்தனம் நடத்தணும்னு நினைச்சிருக்கேன், நடக்க மாட்டேங்கிறது. ஆனா நீ குடியேறி வீற்றிருக்கிறாயே. நான் பெரியாழ்வார் பெண்ணா பிறந்து குடுத்தனம் நடத்த முடியல, அசுரனுடைய பிள்ளையா பிறந்து நீ குடுத்தனம் நடத்திட்டு இருக்கிய அப்படின்னா சமர்த்தன் வயிற்றுல அசடு வந்து பிறக்கும். நன்னா அசடா இருக்கிறவன் வயிற்றுல நன்னா அபார சமர்த்தன் வந்து பிறப்பன். நாம் என்ன நினைக்கிறோம்னா உயர்ந்தாருடைய பிள்ளை உயர்ந்தவனாகவே பிறப்பன், தாழ்ந்தாருடைய பிள்ளை தாழ்ந்தவனாகவே பிறப்பன், தாழ்ந்தவனாகவே இருப்பன் அப்படின்னு நினைக்கிறோமே. இல்ல, பெரியாழ்வார் பெண்ணு, ஆனா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அசுரனுடைய பிள்ளை, உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே அப்படின்னு கொண்டாடினாலாம். அது 4ஆம் பாட்டு, 3ஆம் பாட்டு. அடுத்து 4வது பாட்டு. சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்றின்றி ஏறி அவன் செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் பலம்புரியே இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏலானே. இந்திரனும் கூட உன்னுடைய செல்வத்துக்கு தகுந்ததா, அவனிடத்துல கூட செல்வம் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறாள். இந்திரனை போய் செல்வந்தன்னு சொல்லலாமா அப்படின்னா இந்திரனைத்தான் செல்வந்தன்னு ஆய்ப்பாடியில் இருக்கிறவாள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காளாம். அதனால இந்திரனும் கூட உங்கிட்ட செல்வத்துக்கு தகுந்தவனாக ஆக மாட்டான். சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில், தாமோதரன் வெண்ணைக்காக கட்டுப்பட்டு அதனால அவனுக்கு அந்த திருநாமம் ஏற்பட்டது. தாமோதரன் கையில்
சந்திர மண்டலம் போல் சந்திர மண்டலம் போல் அந்தரம் ஒன்றின்றி இடைவிடாம கண்ணனை விட்டு பிரியாமல் தானும் இருக்கிறாளாம். அவன் செவியில் அடுத்து சங்கத்தை இப்படித்தானே பிடிச்சுட்டு இருக்கான். இந்த சங்கம் எங்க போய் முடியும்னா கண்ணனுடைய காது பக்கத்துல அது முடியறதான். அப்ப அவன் காதுல ஏதோ சொல்ற மாதிரி இருக்கான். உனக்காக நிறைய பெண்கள் காத்துன்னு இருக்கா, அந்த பெண்கள்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா, அதனால அவர்கள்லாம் உனக்காக காத்துன்னு இருக்கா, அவர்கள்லாம் கட்டாட்சிப்பாய் அப்படின்னு பாஞ்சஜன்யம் சொல்லிட்டே இருக்கான். உடனே ஆண்டாள் பார்த்து சொல்றா, என்னை பத்தியும் கொஞ்சம் அவன் காதுல போட்டு வெய்யு அப்படின்னு சொல்றாரு. அதனால மந்திரம் கொள்வாயே போலும் வலம் புரியே. மற்ற சங்கத்தை காட்டிலும் இந்த சங்கத்துக்கு ஏற்ற என்ன தெரியுமா, மற்ற சங்கங்கள்லாம் இடது பக்கம் புரி இருக்கும், இடது பக்கம் சுரி இருக்கும், சுழி வளைஞ்சிருக்கும். ஆனா பாஞ்சஜன்யத்துக்கு மட்டும்தானே வலது பக்கம் சுரி இருக்கிறது. அதனால முத்து அதாவது 1000 நீர்த்துளிகளை காட்டிலும் சிப்பிக்கு ஏற்றம், 1000 சிப்பிகளை காட்டிலும் சங்கத்துக்கு ஏற்றம், அந்த 1000 இடம்புரிகளை காட்டிலும் வலம்புரிக்கு ஏற்றம், 1000 வலம்புரியை காட்டிலும் பாஞ்சஜன்யத்துக்கு ஏற்றம் அப்படின்னு ஸ்மிருதி வச்சனமானது தெரிவிக்கிறது. அதை பெரிய வாச்சான் பிள்ளை எடுத்து தானும் காட்டினார். அந்தரம் ஒன்றின்றி, அந்தரம் ஒன்றின்றி அப்படின்னா அவனை விரும்பக்கூடிய கோபிமார்கள் அத்தனை பேரும் அரை மணி நேரம் அவனோட கூடியிருப்பா, அப்புறம் அவன் பிரிஞ்சு போயிடுவான், அப்படி சிரமப்படுவா. ஆனா நீ ஒருத்தன் தானே அவனை விட்டு பிரியாமல் இருக்கிறாய். அந்தரம் ஒன்றின்றி ஏறி அவன் செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏலானே. இந்திரனும் அப்படின்னா இந்திரன் அப்படின்னா தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் ஒரு அர்த்தம். அடுத்து இந்திரன் அப்படின்னா பகவான் அர்த்தம். இதி பரமேஸ்வரியே அப்படின்னு தாத்து, அதீத செல்வமுடையவன் பகவான். பகவான் இடத்துல சுவாதந்திரியம் அப்படிங்கிற செல்வம் இருக்கு, பாஞ்சஜன்யத்தின் இடத்துல பாரதந்திரியம் அப்படிங்கிற செல்வம் இருக்கு. சுவாதந்திரியத்தை காட்டிலும் பாரதந்திரியம் தானே ஏற்றம். அதனால பகவானை காட்டிலும் நீ ஏற்றமுடையவன். இந்திரன் முன்னோடு செல்வத்துக்கு ஏலானே தெரிவித்தார். கடைசி பாசுரம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கடைசி பாசுரம். உன்னோடுடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் எண்ணுவார் இல்லை காண் மண்ணாகி நின்ன மதுசூதன் வாயமுதம் பன்னாளும் உண்கின்றாய் பாஞ்சஜன்யமே. அந்த சுவாமி அங்கேருந்து எழுந்து போயிட்டாருன்னா கடைசி பாசுரம் முடிச்சிடணும்னு அர்த்தம். அதனால இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏலானே, உன்னோடுடனே ஒரு கடலில் வாழ்வாரை. உன் கூட எத்தனையோ சங்கங்கள்லாம் இருக்கு, ஆனா அந்த சங்கங்களுக்கெல்லாம் இல்லாத பாக்கியம் உனக்கு தானே கிடைச்சிருக்கு. எத்தனையோ புஷ்பங்கள் மலரும், ஆனா அது எல்லாம் பகவானுக்கு வருமா, எங்கெங்கேயோ தானும் விழுந்து விடும். எத்தனையோ திருவாபரணங்கள்லாம், எத்தனையோ ஆபரணங்கள் தங்க நகைகள்லாம் இருக்கு, யாராரு கழுத்துக்கோ அட்டிகையா போகும். ஆனா ஏதோ ஒரு வைர அட்டிகை தான் ரங்கநாதனுடைய கழுத்துல போய் சேரும். அப்படின்னா மற்ற அட்டிகையை காட்டிலும் அந்த ஆபரணத்துக்கு தானே ஏற்றம். அதே போல சமுத்திரத்துல எத்தனையோ சங்கங்கள் இருக்கு. சுவாமி இங்கேயே உட்கார்ந்துருக்கார். இப்ப இன்னும் ஒரு பாசுரம் சொல்லலாம் போல இருக்கு, வேண்டாம், இன்னைக்கு பாசுரம் வேற இருக்கு இல்லையா. அதனால இந்திரனும் உன்னோடுடனே ஒரு கடலில் வாழ்வாரை. எத்தனையோ சங்கங்கள் இருந்தாலும் அந்த சங்கங்களை காட்டிலும் உனக்குத்தானே ஏற்றம். இன்னார் இணையார்ன்னு எண்ணுவார் இல்லை காண். ராஜாவை ஒருத்தி கைப்பிடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவ மற்றவாள்லாம் கண்டுக்கவே மாட்டான். அதை போல பகவானை கைப்பிடித்து விட்டுதான் பாஞ்சஜன்யம். அதனால மற்ற சங்கங்கள் எல்லாம் பார்க்கவே இல்லையா. ஒருத்தர் நம்மோட வேலை செஞ்சுட்டு இருப்பார், திடீர்னு அவருக்கு வேற ஒரு நிறுவனத்துல முதலாளியா ஆக்கி வச்சிருவா. உடனே இத்தனை நாள் நம்மோட கூட வேலை பார்த்த தொழிலாளிகள்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். அத போல இத்தனை நாள் தன்னோடு இருந்த சங்கங்கள் எல்லாம் அது கண்டுக்கவே இல்லையா. இன்னார் இணையார் எண்ணுவார் இல்லை காண். மண் ஆகிய நின்ன மதுசூதன் வாயமுதம். மண் ஆகிய நின்ன, மண் அப்படின்னா மனு அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம். மண் அப்படின்னா எனக்கு சுவாமியாய் இருக்கக்கூடிய, மண் ஆகிய நின்ற எனக்கு சுவாமியா இருக்கக்கூடிய மதுசூதன் வாயமுதம் பன்னாளும் உழ்கின்றாய். அனாதி காலமா நீயே பருகி கொண்டிருக்கிறாயே, அதை கொஞ்சம் எனக்கும் கொடுக்க மாட்டியா? முதல்ல அது எப்படி இருக்கும்னு கேட்டா. இப்ப 5 பாசுரம் இனிமே கேட்டா சொல்லல,
இப்போ எனக்கும் கொடு அப்படின்னு கேட்கிறான். கொடுப்பானான்னா அது எப்படி பாஞ்சஜன்யத்தினால கொடுக்க முடியும்னா, கொடுன்னு கேட்டா தான் சொல்லவாவது ஆரம்பிப்பானா. சுவாமி நாங்க இங்க மணிமண்டபம் கட்டுறோம், அதனால இந்த மணிமண்டபத்துக்கு 5 கோடி ஆறுது, அதுல நீங்க ஒரு 1 கோடியாவது தரணும் அப்படின்னு போய் கேட்டா 1 கோடிலாம் என்னால முடியாது, வேணும்னா ஒண்ணு பண்றேன் 1 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா 1 கோடி பட்ஜெட்டை வச்சா தான் 1 லட்சம் கிடைக்கும். அத போல நீ அதராமிர்தத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டா அதராமிர்தம் என்னால கொடுக்க முடியாது, வேணும்னா எப்படி இருக்கும்னு சொல்றேன், என்னை விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லணுமா. அதனால பண்ணாலும் உள்கின்றாய் பாஞ்சஜன்யமே தானும் தெரிவிக்கிறார். பாஞ்சஜன்யமே ராஜாதிராஜ சர்வேஷாம் விஷ்ணு பிரம்மமயோ மகான் ஈஸ்வரம் தம் விஜானிமஹ ச பிதா ச பிரஜாபதி. மகாபாரதமானது தெரிவிக்கிறது, பகவான் தான் நமக்கு பர்த்தா, அவன் தான் நமக்கு பிதா, அவன் தான் நமக்கு மாதா, அவன் தான் நமக்கு எல்லாம். மாதா பிதா பிராதா நிவாசா சரணம் சுகிருத்து கதிகி நாராயணா அப்படின்னு உபனிஷத்து தெரிவிக்கிறது. அது எல்லாம் உனக்குத்தானே கிடைச்சிருக்கு, எனக்கு இன்னும் கிடைக்கலையே. அதனால மதுசூதனுடைய வாயமுதத்தை நீ மட்டும் பருகி கொண்டிருக்கிறாயே, அது எனக்கும் கொடுப்பாய். என்ன பாஞ்சஜன்யமே, அசுரனுடைய வயிற்றுல பிறந்தது சரியாத்தான் இருக்கு. அசுரர்கள்லாம் தாங்கள் மட்டும் சாப்பிடணும்னு நினைப்பா, மற்றவாளுக்கு கொடுக்க மாட்டா. அதனால பாஞ்சஜன்யமே, அசுரனுடைய வயிற்றுல பிறந்த நீயும் அப்படி இருக்காது. இதே போல ஹிரண்யன்கிற அசுரனுடைய வயிற்றுல பிறந்த பிரகலாதன் பிள்ளை தகப்பனார போல இல்லையே, அத போல நீயும் இருந்து விடாதே பாஞ்சஜன்யமே அப்படின்னு தெரிவிக்கிறார். போய் தீர்த்தமாடாதே நின்ற புனர்மருதம் சாய்த்தீர்த்தான் கைத்தலத்தே ஏறி குடிகொண்டு செய்தீர்த்தமாய் நின்ன செங்கண்மால் தன்னுடைய வாய்த்தீர்த்தம் பாய்ந்தாட வல்லாய் வலம்புரியே. 6ஆம் பாசுரம். போய் தீர்த்தமாடாதே, முதல்ல பதபதார்த்தத்தை சொல்றேன். வலம்புரியே, வலம்புரி சங்கே, போய் வெகு தூரம் போய், தீர்த்தம் கங்கை முதலிய தீர்த்தங்களிலே ஆடாதே, நீராடுகிற கஷ்டமே உனக்கு இல்லையே. நின்ற நாரதருடைய சாபத்தினால மருத மரங்கள், நளகூபன் மணிகிரீவன் 2 பேர் நாரதருடைய சாபத்தினால மரமாக ஆனார்கள். சரித்திரத்தை கீழே ஒரு நாள் சொல்லி இருக்கிறேன், ஞாபகத்திலே கொள்க. அந்த 2 மரங்களையும் புனர் மருதம், அந்த 2 மருத மரத்தையும் சாய்த்து ஈர்த்தான், அதை முறித்து தள்ளினான் கண்ணன். அந்த கண்ணனுடைய கைத்தலத்து ஏறி, அவனுடைய திருக்கைகளிலே ஏறி குடிகொண்டு அங்கேயே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு செய்தீர்த்தமாய் நின்ற, லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தத்தை காட்டிலும் உயர்ந்த தீர்த்தமாக இருக்கக்கூடிய செங்கண்மால் தம்முடைய, செங்கண்மால் அப்படின்னா புண்டரீகாட்சன், செம்கண் சிவந்து இருக்கக்கூடிய கண்கள், பகவானுடைய திருக்கண்கள் தாமரை கண்ணன்னு சாஸ்திரமானது தெரிவிக்கிறது. தஸ்யயதா கப்பியாசம் புண்டரீகமேவமக்ஷினி அப்படின்னு உபனிஷத்தானது தெரிவிக்கிறது. பகவானுடைய திருக்கண்கள் தாமரையை போன்று இருக்கின்றனவாம். அதனால செய்தீர்த்தமாய் நின்ற செங்கண்மால் தன்னுடைய வாய்த்தீர்த்தம் பாய்ந்தாடவல்லாய், அவனுடைய வாய்த்தீர்த்தம் அதராமிர்தம், அதனை பாய்ந்தாடவல்லாய், அதை படிந்து நீராடும் பாக்கியத்தை நீ பெற்றிருக்கிறாயே என்று பாஞ்சஜன்யத்தை கொண்டாடுகிறாள் இப்பாசுரத்தினாலே. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் ஆச்சரியமான அர்த்தங்களை எல்லாம் காட்டுகிறார். நாம தீர்த்த யாத்திரை போனோம்னா கங்கைக்கு போவோம். இங்கிருந்து காசி, கயா, வாரணாசி, ஹரித்வார் இங்கெல்லாம் கங்கை பாய்கிறது. அங்க போய் நாம தீர்த்தமாடணும். யமுனையில தீர்த்தமாடணும்னா அலகாபாத் போறோம், திரிவேணி சங்கமம் அங்க போய் தீர்த்தமாடணும். இல்லைன்னா யமுனை அப்படின்னா வடமதுரை பிருந்தாவனம், வடமதுரைக்கும் கோகுலத்துக்கும் நடுவுல ஓடக்கூடிய ஆச்சரியமானது யமுனை. சூரியனுடைய பெண்ணு, அவளுக்கு தான் யமுனா அப்படின்னு பெயர். அந்த யமுனையில போய் தீர்த்தமாடும். சரையு, அயோத்தி போகணும் இங்கிருந்து. அப்படியே நம்ம சுண்டு விரலால மத்தியானம் 12:30 மணிக்கு சித்திரை மாசம் அக்னி நட்சத்திரத்தன்னைக்கு நாம சுண்டு விரலால் அதை தொட்டோம்னா நம்ம உடம்பு எலும்பு ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போயிடும்.
அவ்வளவு குளிர் இருக்கும் சரையூல. அந்த சரையூல போய் நாம தீர்த்தமாடணும். அப்படின்னா தீர்த்த யாத்திரைக்காக நாம எவ்வளவு தூரம் இங்கிருந்து வண்டி பிடிச்சு அடிச்சு பிடிச்சு அங்க போய் தீர்த்தமாடி எதை தொலைக்கணுமோ அதெல்லாம் தொலைச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு தீர்த்தமாடுறோமே, பாஞ்சஜன்யத்துக்கு அந்த கஷ்டமே இல்லையா. அதனால போய் தீர்த்தமாடாதே, எங்களை போல அவசியம் சுற்றி தெரிய அவசியம் ஏற்படாம இருந்த இடத்திலிருந்தே நீ தீர்த்தமாடுகிறாயே அப்படின்னு தெரிவிக்கிறாராம். பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தனஹா. வால்மீகி தெரிவிக்கிறார், பாவன சர்வலோகானாம், ராமா உலகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தமான பொருட்களுக்கெல்லாம் பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடியதே நீதானே. சபரி ராமனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தனஹா. உலகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தமான பொருட்கள், அந்த பரிசுத்தமான பொருட்கள் அத்தனைக்கும் பரிசுத்தத்தை கொடுக்கிறதே நீதானே அப்படின்னு ராமனை தெரிவிக்கிறாளாம். அதனால பகவான் பவித்ரானாம் ஹி கோவிந்தா பவித்ரம் பரமுச்சியதே புண்ணியானாமபி புண்ணியாசௌ மங்களானாஞ்ச மங்களம். பரிசுத்தங்களுக்குள்ள மேலான பரிசுத்தம் கோவிந்தன், மங்களங்களுக்குள்ள மேலான மங்களம் எம்பெருமான், புண்ணியங்களுக்குள்ள மேலான புண்ணியம் கோவிந்தன். அதனால இப்படிப்பட்ட எம்பெருமான் அவன்தான் மேலான பவித்திரம், அவன்தான் மேலான புண்ணியம். ஆனா அவனுக்கும் மேலான புண்ணியம் எது தெரியுமா? அவனுடைய அதராமிர்தம். அதனால அதராமிர்தமாகிற கங்கா நதியிலே, தாமிரபரணி நதியிலே, காவேரி நதியிலே, காவேரி நதி இல்ல, பகவானுடைய அதராமிர்தமாகிற தாமிரபரணி நதியில பாய்ந்தாட வல்ல பாக்கியத்தை இந்த பாஞ்சஜன்யம் தானே பெற்றிருக்கிறது. தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். தீர்த்தன் அப்படின்னா புனிதன், ரொம்ப சுத்தி படைத்தவன் அப்படின்னு தெரிவிக்கிறார். செங்கண்மால் தம்முடைய வாய் தீர்த்தம் பாய்ந்தாட வல்லாய் வலம்புரியே. எல்லாருக்கும் இடது பக்கம் புரி இருக்கும், அதெல்லாம் தாழ்ந்த சங்கங்கள். ஆனா வலது பக்கம் புரி இருக்கக்கூடிய சங்கம், அதனால சங்கங்களுக்கெல்லாம் நீ தலைவனாக இருக்கிறாயே, அதனால கொண்டாடுகிறாள். 6வது பாசுரம். செங்கம் போய் தீர்த்தம் ஆடாதே நின்ற புனர்மருதம் சாய் தீர்த்தான் கைத்தலத்தே ஏறி குடிகொண்டு செய் தீர்த்தமாய் நின்ன செங்கண்மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் பாய்ந்தாடவல்லாய் வலம்புரியே. அடுத்து 7வது பாசுரம். செங்கமல நான்மலர் மேல் தேனுகரும் அன்னம் போல் செங்கண் திருமேனி வாசுதேவனுடைய அங்கை தலமேறி அன்னவசம் செய்யும் சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே. சங்கரையா, சங்கரையா அரையன் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். சங்கு அரையா, சங்குகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே கொண்டாடுறான். சங்குகளுக்கெல்லாம் எது தலைவன்? பாஞ்சஜன்யம் தான். அதனால சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே, உன்னுடைய செல்வம் மிக பெருத்தது அப்படின்னு தெரிவிக்கிறார். செங்கமல நான்மலர் மேல், செங்கமலம், கமலம்னா தாமரை புஷ்பம், செங்கமலம் அப்படின்னா சிவந்து இருக்கக்கூடிய தாமரை புஷ்பம். அந்த தாமரை புஷ்பத்தின் மேல தேனுகரும் அன்னம் போல், தாமரை புஷ்பத்தின் மேல உட்கார்ந்து தாமரையில் இருக்கக்கூடிய மது தேனை எப்படி புஜிக்குமோ அத போல பகவானுடைய திருமுக மண்டலம் தாமரை, திருக்கைகள் தாமரை. இந்த தாமரையில அன்னத்தை போல இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் அது உட்கார்ந்து இங்க இருக்கக்கூடிய முகத்துல இருக்கக்கூடிய தாமரை, அந்த தாமரையில் இருக்கக்கூடிய மதுவை பருகுகிறதாம். அதனால செங்கமல நான்மலர் மேல் தேனுகரும் அன்னம் போல் செங்கண் கருமேனி வாசுதேவனுடைய கையில் குடியேறி வீற்றிருந்தாய் அங்கை தலமேறி அன்னவசம் செய்யும். அங்கை தலமேறி அவனுடைய கைத்தளத்தில் இருந்துட்டு மாத்தி மாத்தி திரும்புறதாம், இப்படியும் அப்படியும் திரும்புறதாம். அதனால அன்னவசம் செய்யும். நம்ம நல்லா சாப்பிட்டுடுவோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு
ராத்திரி படுத்துக்கிறோம். படுத்துட்டா உணவு வயத்தில் இருக்கக்கூடிய உணவு ஜெரிக்க வேண்டாமா? அதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்? இப்படி படுப்போம், இப்படி படுப்போம், இடம் வலமா அப்படி படுப்போம், மாற்றி மாற்றி படுப்போம். இடது பக்கமா திரும்பி படுத்தாதான் ஜெரிக்கும். அதுக்காக இடது பக்கமே படுத்துட்டு இருக்க முடியுமான்னா கொஞ்சம் வலது பக்கமும் திரும்பி படுத்தாதான் மறுபடியும் இடது பக்கம் திரும்ப முடியும். அதனால இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி மாற்றி படுத்துட்டு திரும்புறமே, அதை போல பாஞ்சஜன்யம் பகவானுடைய திருக்கைகளில் இருந்துட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் அப்படியே மாற்றி மாற்றி திரும்புறதாம். அது ஆண்டாள் பார்த்து, செங்கமல நான்மரர் மேல் தேனுகரும் அன்னம் போல் செங்கண் திருமேனி, செங்கண் திருமேனி, செங்கண் கருமேனி. கருமேனி வாசுதேவனுடைய கையில் அங்கை தலைமேறி அன்னவசம் செய்யும். அன்னம் அப்படின்னா சாப்பாடு. சாப்பாடு ஜெரிக்கிறதுக்காக அது வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்புறதாம். சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே, மிகவும் சிறந்ததாக இருக்கக்கூடியது உன்னுடைய செல்வம் அப்படின்னு தெரிவிக்கிறார். வியாக்கியானத்தில் தானும் காட்டுகிறார். தைத்திரிய உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்தானது தெரிவிக்கிறது, அகமன்னம் 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 அகமன்னாதா 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 அப்படின்னு உபனிஷத்து தெரிவிக்கிறது. பகவான் வைகுண்டத்தில் இருக்கிறானே, அவனுக்கு நாம தொண்டு புரிகிறோமே, நாம செய்யக்கூடிய தொண்டு அதுதான் அவனுக்கு அன்னமும். அகமன்னம், நான் அன்னம். அன்னம்னா சாப்பாடு. அப்ப அந்த சாப்பாட்டை புஜிப்பவன் யாரு? பரமாத்மா. அப்படின்னா நம்மளையே வெட்டி சாப்பிட்றானா அப்படின்னா அப்படி அர்த்தம் கிடையாது. நாம செய்யக்கூடிய தொண்டு கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்படக்கூடியவன் பகவான். அதனால நம்மளை அன்னம்னு சொல்லிட்டு அவனை அன்னாதன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னாதன்னா சாப்பாடை சாப்பிட்றவன். நாம அன்னமா இருக்கோம் அப்படின்னா நாம தொண்டு புரிபவர்களாக இருக்கிறோம். பகவான் அந்த தொண்டை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான். அகமன்னம் அகமன்னம் அகமன்னம். அடுத்து அகம் அன்னாதா அகம் அன்னாதா அகம் அன்னாதா. இப்போ நாம சாப்பிட்ற வாழா இருக்குமா, பகவான் அன்னமா இருக்கான உபனிஷத்து தெரிவிக்கிறது. பகவான் அன்னம் சக்கர பொங்கலா இருக்கான, பகவான் இப்ப அன்னமா சக்கர பொங்கலா இருக்கான. நாம அந்த சக்கர பொங்கலாகிற அன்னத்தை புஜிக்கிறோமா அப்படின்னா பகவானை நாம சாப்பிட்றோம்னா என்ன அர்த்தம்? முதல்ல நாம தொண்டு புரிந்தோமா, அதை அவன் ஏற்றுக்கொண்டான். அதை ஏற்றபடினால அவன் முகம் மலர்ந்து போயிடுச்சு. அவன் சிரிக்கிறான். அந்த சிரிப்பு தான் நமக்கு அன்னம். அந்த அன்னத்தை நாம பார்த்து பார்த்து அவனுடைய முகம் மலர்ந்து போறது, அந்த முகமலர்த்தி புன்முறுவல், அதை பார்த்து பார்த்து அதை இந்த ஜீவாத்மாவாகிற நாம அனுபவிக்கிறோமா. அதைத்தான் உபனிஷத்து தெரிவிக்கிறது. அகமன்னம் 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 அகமன்னாதா 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 அப்படின்னு உபனிஷத்து தெரிவிக்கிறது. உண்மையிலேயே பகவானுடைய அன்னத்தை சாப்பிட்றது பாஞ்சஜன்யம் தானே. நாம பகவானுடைய முகமுறுவல் அதை அன்னமா நினைச்சுண்டு நாம சாப்பிடணும். ஆனா உண்மையிலேயே பகவானுடைய அதராமிருதமாகிற அன்னத்தை சாப்பிட்றது பாஞ்சஜன்யம் தானே. அப்ப சாஸ்திரம் சொன்னது இவனுக்கு தான் பொருத்தமா இருக்கும். அதனால அன்னவசம் செய்யும் சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே. ஆண்டாள் பார்த்து சங்குகளுக்கெல்லாம் தலைவனே அப்படின்னு தெரிவிக்கிறாளாம். வால்மீகி சுக்ரீவனை பார்த்து குரங்குகளுக்கெல்லாம் தலைவனே அப்படின்னு சொன்னாராம். இன்னும் வாலிய வதம் பண்ணவே இல்லை. வாலிய வதம் பண்ணி ராமன் கிஷ்கிந்தா ராஜ்யத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தானே குரங்குகளுக்கெல்லாம் தலைவன். ஆனா ராமனோடு பிரதிஜை, ராமனோடு நட்பு கொண்ட உடனேயே ராமன் பார்த்து சுக்ரீவா இனிமே நீங்க தான் குரங்குகளுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொன்னானா. அப்ப வால்மீகி வாயிலிருந்து, ராமன் வாயிலிருந்து நீதான் தலைவன் வரணும்னா அந்த சுக்ரீவன் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும், அதை எடுத்து காட்டினார்.
ததோ வானர ராஜ்யேன வைரானுகதம் பிரதி ராமாயா வேதிதம் சர்வம் பிரணயாத் துக்கித்தேனச்ச. ராமன் பார்த்து சுக்ரீவனை குரங்குகளுக்கு தலைவன் அப்படின்னு கொண்டாடினானே, அத போல ஆண்டாள் வாயிலிருந்து சங்குகளுக்கெல்லாம் தலைவன்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறாயே, உனக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் வேற யாருக்கும் கிடையாது. சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே. அடுத்து கிருத்ர ராஜ்யம். அடுத்து ராமன் பார்த்து கழுகுகளுக்கெல்லாம் பட்சிகளுக்கெல்லாம் தலைவனா ஜடாயுவை தெரிவித்தானாம். பட்சிகளுக்கெல்லாம் தலைவன் கழுகு அரசன் ஜடாயு அப்படின்னு ராமன் சொன்னானாம். அந்த ஸ்லோகத்தை எடுத்து காட்டுகிறார். கிருத்ர ராஜ்யம் பரித்தியஜ்ய பித்ரு பைதாமகம் மகத் மம ஹேதோரயம் பிராணாத் முமோச்ச பதகேஸ்வரஹா. ஈஸ்வரஹா அப்படின்னா தலைவன், பதகஹா அப்படின்னா பட்சி பறவை, பதகேஸ்வரஹா அப்படின்னா பட்சிகளுக்கு தலைவன். யாரு? ஜடாயு. ராமன் சீதை ரெண்டு பேரும் பஞ்சவட்டியில இருக்கும் பொழுது ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு போறான். அந்த சமயத்துல ஜடாயு மகாராஜர் தான் தடுத்து ராவணனுக்கு பெருத்த உபதேசம் பண்ணினார். ஆனா அவன் காதுல விழல. தடுத்து பார்த்தார். என் உயிர் இருக்கிறது வரைக்கும் உன்னால சீதையை தூக்கிட்டு போக முடியாது சொன்னார். ரெண்டு பேருக்கும் பெருத்த யுத்தம் நடந்தது. இந்த ஜடாயு ராவணனுடைய கைகளை எல்லாம் பிச்சு எரிஞ்சார். அவனுடைய மார்புல தன்னுடைய அலகால தாக்கினார். அவனுடைய முதுக தன்னுடைய நகங்களால கிழித்தார். ராவணனால ஜடாயுவனுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாம ருத்ரமூர்த்தி கொடுத்திருக்கக்கூடிய வாள், அந்த வாளை எடுத்து அப்படியே சிறகுகளையும் அலகுகளையும் வெட்டி அதை குற்றுயிரும் குலையுயிருமாக ஆக்கினான். ராமன் அப்ப தேடி வரான். தேடி வந்து யாரோ ஒரு பட்சி கீழே கிடக்க, ஓ இந்த பட்சி ஒரு கால் சீதையை கொன்று தின்று இருக்குமோ அப்படின்னு இந்த பட்சியை கொல்லணும் அப்படின்னு வில்லை எடுத்து இழுத்தான். அப்ப ஜடாயு பார்த்து தெரிவிக்கிறார், ராமா என்னை இப்படி ஆக்கினவனும் சீதையை அபகரித்து போனவனும் ராவணன். யா ஓஷதிமிவ ஆயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே சாதேவி மமச்ச பிராணாக ராவணேன உபயம் ஹிருதம். ராவணனால என்னுடைய பிராணனோ வஞ்சிக்கப்பட்டது, இழுக்கப்பட்டது. உன்னுடைய பிராணனாக இருக்கக்கூடிய சீதையும் அவனால தூக்கி செல்லப்பட்டாள் அப்படின்னு ஜடாயு சொன்னாராம். உடனே ஜடாயுக்கு பிராணன் போயிடுச்சு. ஜடாயுவை நினைச்சு ஹோன்னு அழறான் ராமன். தன் தகப்பனார் போனதுக்கு கூட ராமன் அவ்வளவு தூரம் அழல. ஆனா ஜடாயு போனதுக்கு ராமன் அவ்வளவு தூரம் அழுகிறான். கடைசியில் இந்த ஜடாயுக்கு தானே பிரம்மமேத சம்ஸ்காரத்தை பண்ணினான். ஒரு பறவை செத்து கிடந்ததுன்னா அதுக்கு போய் நாம 13 நாள் காரியம் பண்ணுவோமா? நிச்சயமா பண்ண போறதில்லை. தன் தகப்பனாருக்கே பண்ண மாட்டேங்கிறான், இவன் எங்க பறவைக்கு போய் பண்ண போறான்? ஆனா ராமன் பார்த்து ஒரு பறவைக்கு தானே பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணினான். வித்வான்களுக்கு, ஆச்சாரிய புருஷர்களுக்கு, மடாதிபதிகளுக்கு, உயர்ந்த பெரியோர்களுக்கு செய்யக்கூடிய பிரம்மமேத சம்ஸ்காரம். அந்த பிரம்மமேத சம்ஸ்காரத்தை ராமன் பார்த்து ஜடாயுங்கிற பறவைக்கு பண்ணினான். அப்ப தெரிவிக்கக்கூடிய வார்த்தை கிருத்ர ராஜ்யேன, கிருத்ர ராஜ்யம் பரித்தியஜ்ய பித்ரு பைதாமகம் மகத் மமஹேதோர் அயம் பிராணாத் முமோச்ச பதகேஸ்வரஹா. எனக்காக நீர் பிராணனை விட்டீரே, இன்று தொடக்கமாக நீர்தான் பறவைகளுக்கு அரசனாக வழங்கப்படுவீர் அப்படின்னு தெரிவித்தாராம். அதனால கழுகுகளுக்கு, பட்சிகளுக்கு, பறவைகளுக்கு அரசன் யாரு? ஜடாயு. ராமன் வாயிலிருந்து ஒரு கூட்டத்துக்கு தலைவன்னு பேர் வாங்கணும்னா அது எவ்வளவு பாக்கியம். அதை போல இப்ப ஆண்டாள் வாயிலிருந்து சங்கரையா, சங்குகளுக்கெல்லாம் தலைவனே, சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே. உன்னுடைய செல்வம் அத்தனை சங்கங்களும்
இந்த பாஞ்சஜன்யத்தை சக்கரவர்த்தியா ஏத்துண்டு இதனுடைய காலில் விழுந்து துவழுகிறதாம். அப்படி துவழும்படியான பாக்கியமன்றோ நீ பெற்றிருக்கிறாய். அண்ணா தம்பி 2 பேரும் ஒரே தகப்பனருக்கு பிள்ளையா பிறப்பா. எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருப்பா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தனித்தனியா பிரிந்து போகலாம். அதுக்கப்புறம் இவரும் ஒரே தொழிலை பண்ணுவார், அவரும் ஒரே தொழிலை பண்ணுவார். ஆனா சில பேருக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் கோட்டீஸ்வரான ஆயிடுவா. சில பேருக்கு இருக்கக்கூடிய அதிருஷ்டம் அப்படியே இன்னும் மோசமா போயிட்டே இருக்கும். பிக்ஷை எடுத்துத்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமை வந்துடும். அப்ப இவரை பார்த்து 2 பேரும் ஒன்னாத்தான் இருந்தா, 2 பேரும் ஒரே தொழிலைத்தான் செஞ்சா. ஆனா என்னவோ தெரியல, அவர் ஏற்றம் பெற்றுட்டார், இவருக்கு தாழ்ச்சி. உடனே ஏற்றம் பெற்றவரை பார்த்து என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் கொண்டாட மாட்டோமா? அதே போல எல்லா சங்கங்களும் கடல்ல ஒன்னாத்தான் இருந்தது. சடக்கென ஒரு நாள் இந்த பாஞ்சஜன்யம் எம்பெருமானுடைய கையில ஏறிடுத்தான். அப்படின்னா என்ன பாக்கியம் என்ன பாக்கியம். சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே. எத்தனை தடவை சொன்னாலும் சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே நாமும் சொல்லி முடிச்சிட வேண்டிதான். ஒருத்தருடைய பெருமையை சொல்லிகிட்டே இருப்பா. கடைசியில எத்தனைதான் இவருடைய பெருமையை சொன்னாலும் அதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது, அவர் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுவா. இப்ப உங்களுக்கு சுமாரா புரிஞ்ச மாதிரி இருக்கா? உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு திருஷ்டாந்தம் சொல்லிடுமா? எத்தனை நடிகர்கள் வந்தாலும் ரஜினி தான் அப்படின்னு சொல்லிட்டா புரிஞ்சு போயிடுது இல்லையா? ஓ, நன்னா புரியுறது. அதே போல எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் சங்கரையா உன் செல்வம் சால அழகியது. உன் பெருமை எத்தனை தூரம் சொன்னாலும் சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே. உன்னுடைய பெருமை மற்றவர்களை காட்டிலும் ஏற்றமுடையது அப்படின்னு தெரிவிக்கிறாராம். அடுத்து 8வது பாசுரம். உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தாலத்தே, பெண்படையார் உண்மேல் பெரும்பூசல் சாற்றுகின்றார், பண்பல செய்கின்றாய் பாஞ்ச சன்னியமே. பாஞ்ச சன்னியமே சங்கே. உண்பது சொல்லில் நீ என்ன சாப்பிடுற தெரியுமா? உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். திருவிக்ரமாவதாரம் பண்ணின எம்பெருமானுடைய அதராமிர்தம். அந்த அதராமிர்தத்தை சாப்பிடுற. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நன்னா படுத்து தூங்கணும். எங்க போய் தூங்குவ? பகவானுடைய திருக்கைகள்ல ஏறி தூங்கி விடுவாராம். அதனால உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொள்ளில் நீ படுத்து தூங்குற இடமோ என்னன்னா பகவானுடைய திருக்கைகள். பெண்படையார் உண்மேல் பெரும்பூசல் சாற்றுகின்றார். திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்களும் வடமதுரையில் இருக்கக்கூடிய பெண்களும் ஓ மேல ரொம்ப கோபமா இருக்கா அப்படின்னு தெரிவிக்கிறார். நாம ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சேலத்துல இருந்து நாம ஏதோ ஒரு பெரிய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுப்போம். நாம இருக்கிற இடத்துக்கு நேர் எதிர்த்தாப்புல அதே வியாபாரத்துக்கு ஒருத்தர் பெருசா கடை போட்டுட்டா உடனே அவர் மேல கோபம் வந்துடும். ஏன் மத்தவா எத்தனையோ கடை போட்டிருக்காளேன்னா எங்கேயோ போட்டுருக்காளே, என்னுடைய பிசினஸ பாதிக்கலையே. அவ சென்னையிலேயோ கோயம்புத்தூர்லயோ போட்டா என் பிசினஸ் பாதிக்காது. ஆனா என் கடைக்கு நேர் ஏத்தாப்புல நான் என்ன அனுபவிக்கணுமோ அதை இவன் பிடுங்க பாக்குறானே. அத போல திருவாய்ப்பாடியில வடமதுரையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் இந்த அதராமிர்தத்தை அனுபவிக்கணும்னு காத்துட்டு இருக்கும் போது நீ மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கியே, அவ எல்லாரும் உன் மேல கோபமா இருக்கா தெரியுமோ. இனிமே நீ பிருந்தாவனம் வடமதுரை பக்கம் வரவே முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறாளாம். நாம் ஏதாவது தப்பா ஏதாவது சொல்லிட்டு போயிட்டோம்னா இனிமே சேலம் பக்கம் வந்து பாரும் அப்ப தெரியும் அப்படின்னு கோவிச்சுப்பாளே. அத போல திருவாய்ப்பாடியிலையும் வடமதுரையிலையும் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் உன் மேல ரொம்ப கோபமா இருக்கா. சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே, பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே. பாஞ்சஜன்யமே அசுரன் வயத்துல பிறந்த நீயும் அசுரனாவே இருக்கிய. திருவாய்ப்பாடியில் இருக்கிறவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக கம்சனால ஏவப்பட்ட அசுரர்கள் பல பேர் வந்தா. அத போல நீயும் ஒரு அசுரனோ அப்படின்னு தெரிவிக்கலாம். பாஞ்சஜன்யமே
ஆனா கண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய எல்லா அசுரனையும் கொன்றான். ஒரே அசுரனை தன் திருக்கைகளை ஏத்தி தன் தலைமையில வச்சு கொண்டாடுறானா. சில பேர் சங்கங்களை இப்படி பிடிச்சுன்னு இருப்பா, சில பேர் சங்கத்தை இப்படி பிடிச்சுன்னு இருப்பா. இப்படி யார் பிடிச்சுட்டு இருக்காருன்னா நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாள். அந்த சௌந்தரராஜ பெருமாளை பிடிச்சுன்னா சேவிச்சுன்னா சங்கத்தை இப்படி பிடிச்சுட்டு இருப்பார். அப்படின்னா பகவானுடைய திருவபிஷேகத்தை காட்டிலும் சங்க சக்கரம் மேலா இருக்கும். இப்ப போய் பார்த்துன்னு வாங்க, சேவிச்சுட்டு வாங்க. எல்லா அசுரர்களையும் காலில் வச்சு மிதிச்சான். ஆனா ஒரே ஒரு அசுரர்களை, ஒரே ஒரு அசுரன், பாஞ்சஜன்யமாகிற அசுரனை, அசுரன் இல்லை. ஆனா ஆண்டாள் தெரிவிக்கிறார், எங்களுக்கெல்லாம் தேவையானதை நீ பிடுங்கி வச்சிருக்கிய. தேவர்கள்னா என்ன பண்ணுவா தெரியுமா? நாங்க எதை பிரார்த்திச்சோமோ அதை கொடுப்பா. அசுரர்கள் நாங்க எதை ஆசைப்படுறோமோ அதை பிடுங்கி வச்சுப்பா. அப்படின்னா நாங்கள்லாம் ஆசைப்படக்கூடிய அதராமிர்தத்தை நீ மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறாயே சங்கரையா, பாஞ்சஜன்யமே, பண்பல செய்கின்றாய். எங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை நீ செய்கிறாயே. உன் பேரு பாஞ்சஜன்யம்னு வச்சது சரிதான். பஞ்சஜனனுடைய வயிற்றிலே பிறந்திருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப பஞ்சஜனனுடைய வயிற்றிலே பிறந்தவன்னா அவன் அசுரன்னா நீயும் அசுரஸ்வபாவம் உனக்கு இருக்கே. உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே, பெண்படையார் உண்மேல் பெரும்பூசல் சாத்துகின்றார், பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே. சில பேர் மடத்து வாசல்ல படுத்துருப்பா. உள்ள ஜிஎஸ் சுவாமி திருவாராதனம் ஆகும். திருவாராதனம் ஆனதுக்கு அப்புறம் கண்டருளை பண்ணுவா. திரை சேர்த்துடுவா, மணி அடிப்பாளா. மணி அடிச்ச உடனே திரை நீக்குவா. சாத்துமறைக்கு உள்ள வந்துடுவா. படுத்துட்டு இருந்தாரே அவர் அப்படியே உள்ள வருவார். சாத்துமரை ஆன உடனே சாப்பாடு முடிஞ்ச உடனே போய் படுத்துடுவார். அப்படின்னா படுக்கிற இடம் மடத்து வாசல், மணி அடிச்சா சோறு. இந்த பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும்? ஒருத்தர் வெளி வாசல்ல படுத்துட்டு இருந்தார். ஒருத்தர் போய் கேட்டாராம், நீங்க எதுக்கு இப்ப மடத்து வாசல்ல வந்து படுத்துட்டு இருக்கீள் அப்படின்னு கேட்டாராம். கை கால் நன்னாத்தானே இருக்கு, நன்னா உழைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டார். உடனே அவர் கேட்டார், எதுக்காக உழைக்கணும் அப்படின்னு கேட்டார். இல்ல நன்னா உழைச்சாத்தானே பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னார். ஏன் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னார். அப்பத்தானே நன்னா சாப்பிட முடியும் அப்படின்னார். ஏன் நன்னா சாப்பிடணும்? அப்பத்தானே உடம்ப நன்னா போஷாக்கா வச்சுக்க முடியும் அப்படின்னார். ஏன் உடம்ப போஷாக்கா வச்சுக்கணும்? அப்பதான் பெண்ணு கொடுப்பா அப்படின்னார். அப்பதான் உனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னா. ஏன் கல்யாணமாகி என்ன பண்ண போறோம்? அப்பத்தானே உனக்கு 2 பிள்ளை பிறக்கும் அப்படின்னார். பிள்ளை பிறந்து எதுக்காக அப்படின்னார். கடைசி காலத்துல உன்னை நன்னா காப்பாத்துவாளே அதுக்காக பிள்ளை வேண்டாமா அப்படின்னார். கடைசி காலத்துல காப்பாத்துறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னார். நன்னா ஹாயா படுத்து தூங்கலாம், பிரசாதம் வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும், வேளா வேலைக்கு தூக்கம் கிடைக்கும்னார். அதைத்தானே நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். மடத்து வாசல்ல படுத்துட்டு இருக்கேன். நன்னா தென்றல் காற்று வீசுகிறது, மணி அடிச்சா உள்ள ததியாராதனம், சக்கர பொங்கல், பிரசாத, புளியோதரை எனக்கு கிடைக்கிறது. வெளியில வந்தா தூங்கி படுறேன். இப்ப எதுக்காக நான் உழைச்சு சம்பாதிச்சு கல்யாணமாகி பிள்ளை பெற்று அவன் என்னை வெளியில அனுப்பி கடைசியில இங்க வந்து படுக்கிறதுக்கு நான் இப்பதே படுத்துட்டு இருக்கனே அப்படின்னு சொன்னாராம். அத போல பாஞ்சஜன்யம், சங்கு ஊதுனா சாப்பாடு கிடைச்சிடும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுத்து தூங்கிட வேண்டிதான். எம்பெருமானுடைய கைத்தளத்துல படுத்து தூங்கிடுறதான். அதனால உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே, வெண்படையார் உண்மேல் பெரும்பூசல் சாற்றுகின்றார், பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே தானும் பெறுகிறார். வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் அப்படின்னு பெரியாழ்வார் அரக்கர் அசுரர் யாராவது இருக்கிறா அப்படின்னு தேடினார். அவர் தேடினார், இன்னைக்கு எனக்கு கிடைச்சிடுது அப்படின்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாளாம். வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொன்மின், கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலட்டோம், எங்கள் குழுவில் நான் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரே. ஆண்டாளும் போதுவீர் போதுமினோ அப்படின்னா
பகவத் அனுபவம் பண்ண எல்லாரும் வாருங்கோள் அப்படின்னு பெரியாழ்வார் அழைத்தார். பகவத் அனுபவத்தை தடை செய்பவா யாராவது இருந்தா அவளை எங்க கோட்டில சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அதனால பெரியாழ்வார் பார்த்து பகவத் அனுபவம் அப்படின்னு இருந்ததுன்னா தான் மட்டும் அனுபவித்தல் அப்படிங்கிறது கூடாது. இப்போ சேலத்துல ஆடி மாசம் முழுக்க 30 நாள் உபன்யாசம் நடக்கிறதுனா அவ வெளியில பேனர் போட்டு அது இங்க என்ன, செவ்வாப்பேட்டை என்ன, மணிமண்டபத்தில் என்ன, அங்க என்ன, இங்க என்ன 10 இடத்துல கட்டி நோட்டீஸ் போட்டு பிரிண்ட் பண்ணி அதை சபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்கெல்லாம் அனுப்பிச்சு புஸ்தகத்துல போட்டு தெரிஞ்சவ எல்லாருக்கும் கொடுத்து இவ்வளவு கஷ்டம் ஏன் பண்றா? எத்தனை நோட்டீஸ் போட்டு கேட்டா கண்டிப்பா 500 நோட்டீஸ் இல்ல 1000 நோட்டீஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லுவா. இப்ப எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா 100 பேர், 150 பேர், 1000 பேர் போட்டிருக்காளே. அப்ப 1000 பேர் வர வேண்டாமா? அப்படின்னா 1000 பேர் வருவான்னு நாங்க எதிர்பார்த்து போடல. அப்படின்னா 150 போட்டிருக்க வேண்டியதானே, ஏன் 1000 பேருக்கு போட்டீள்? அப்படின்னா தெரியப்படுத்துறது எங்க வேலை. பகவத் அனுபவத்துக்கு வாங்கோன்னு அழைக்கிறோம். அவளுக்கு விருப்பம் இருக்குந்தா வந்து அனுபவத்தை பெறட்டும். அனுபவத்தை கொடுக்கறதுக்கு நாங்க தயார். அதை தெரியப்படுத்தவும் செஞ்சிடுவோம். அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவாவா இஷ்டம். அதுக்காகத்தானே எல்லாரையும் அழைக்கணுங்கிறதுக்காகத்தானே பத்திரிகை பேனர்லாம் போட்டிருக்கா. அப்ப பகவத் அனுபவத்தை தாங்கள் மட்டும் பண்ணணும் நினைச்சாடா? இல்லையே. அப்படின்னா பகவானுடைய அதராமிர்தத்தை நீ மட்டும் பருகி கொண்டிருக்கிறாயே. ஆண்டாள் முதல் பாசுரத்துல போதுவீர் போதுமினோ, பகவத் அனுபவத்தை யாரெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுகிறீர்களோ எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு அழைச்சாலே. அத போல நீ இருக்க வேண்டாமா? தனித்து பகவத் அனுபவத்தை செய்கிறாயே. பெண்படையார் உன்மேல் பெரும்பூசல் சாற்றுகின்றாய், கண்பட செய்கின்றாய், பாஞ்சஜன்யமே தெரிவித்தாள். அடுத்து 9வது பாசுரம். 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருக்க பொதுவாக உண்பதனை புக்குனி உண்ட கால் மதுவாயில் கொண்டார் போல் மாதவன் தன் வாயமுதம் பொதுவாக உண்பதனை புக்குனி உண்ட கால் சிதையரோ உன்னோடு செல்வ பெருஞ்செங்கே. உனக்கு இருக்கக்கூடிய செல்வம் வேற யாருக்கும் கிடையாது. 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப. கண்ணனுக்கு எத்தனை பத்னிகள் அப்படின்னா, முதல்ல ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டான், அப்புறம் ஜாம்பவதி, அப்புறம் சத்யபாமா, காளிந்தி, மித்ரவிந்தை, சத்தியை, பத்ரை, லக்ஷ்மணை, 8 பேரை கல்யாணம் பண்ணினான். அதுக்கப்புறம் நரகாசுரனை வதம் பண்ணினான். நரகாசுரன் சிறையில 16,100 பேரை ஸ்திரீகளை, அப்சர ஸ்திரீகளை அடைச்சி வச்சிருந்தான். நரகாசுரனை வதம் பண்ணி அப்சர ஸ்திரீகள் எல்லாம் விடுவிக்கணும்னு சிறையில இருந்து விடுவிச்சான். அவ அத்தனை பேரும் வெளியில வந்தா. கண்ணனுடைய அழகை பார்த்தா. கண்ணன் பார்த்து, இனிமே உங்களெல்லாம் சிறைச்சாலையிலிருந்து விடுவிச்சுட்டேன், இனிமே நீங்க யார மணந்து கொண்டு ஆனந்தமா இருக்கணுமோ அவர்களோடு செல்லலாம், இனிமே உங்களுக்கு விடுதலை அப்படின்னு விடுதலை பண்ணினான். அவ அத்தனை பேரும் சொன்னான், கண்ணா நாங்க அத்தனை பேரும் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் தெரிவிச்சிட்டான். ஏற்கனவே 8 பேர், இன்னும் 16,100 பேர். ஒருத்தர் 2 பேரை வச்சு சமாளிக்கிறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கே. 16,100 பேரை கல்யாணம் பண்ணிட்டு அவளோட குடுத்தனம் நடத்தினான் கண்ணன். நாரதர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அது எப்படி 16,100 பேரோட குடுத்தனம் நடத்துறான் பார்த்துடுவோம் அப்படின்னு வந்து பார்த்தாராம். 16,108 பேருக்கும் தனித்தனி அரண்மனை. கண்ணன் தன்னுடைய உருவத்தை 16,108 உருவத்தை எடுத்துட்டு அத்தனை பேரோடையும் வாழ்ந்து வருகிறானாம். நாரதர் ஓரொரு பெண்ணனுடைய வீட்டிலையும் ஒரு அரை மணி நேரம் இருந்தார். அடுத்த பெண்ணனுடைய வீட்டில் அரை மணி நேரம், அப்படி ஓரொரு பெண்ணனுடைய வீட்டிலையும் கொஞ்ச நேரம் இருந்தார். புறப்படும் போது கேட்கிறார், உனக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த பெண்ணுகள் ஓரொரு பெண்ணுன்னு சொன்னாலும், ஒண்ணுமில்ல, கண்ணன் எப்போதும் என் வீட்டிலேயே இருக்கானே தவிர மற்றவா வீட்டுக்கு போறதே இல்லை அப்படின்னு சொன்னாலும். அப்படியே ஓரொரு பெண்ணுன்னு சொன்னாலும்.
அதனால இப்ப கண்ணனுடைய பத்தினிமார்கள் எத்தனை பேர்னா 16,108 பேர். அந்த 108 பேருக்கும் 16,108 பேருக்கும் பொதுவா இருக்கக்கூடியது கண்ணனுடைய அதராமிர்தம். ஆனா பாஞ்சஜன்யம் மட்டும் சாப்பிட்டு இருக்கே, அதுதான் தெரிவிக்கிறார். பாஞ்சஜன்யம் 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருக்க பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்ட கால். அவ அத்தனை பேருக்கும் பொதுவா இருக்கிறத நீ மட்டும் சாப்பிட்டு இருக்கியே, இது நியாயமா? அடுத்து சிதையரோ உன்னோடு செல்வ பெருஞ்சங்கே. அவளுக்கு கோபம் வந்து உன்னை விலக்கி வச்சுட்டா என்ன செய்யறது அப்படின்னு நான் இப்ப பயப்படுறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாளாம். நகை வியாபாரிகள் சங்கம் அப்படின்னு வச்சிருக்கான்னா அந்த சங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அந்த கட்டுப்பாட்டை யாராவது மீறினா சங்கத்திலிருந்து விலக்கி வச்சிருவோம். அப்ப இந்த இடத்துல வியாபாரம் பண்ண முடியாது, இந்த இடத்துல நகைகள்லாம் செய்ய முடியாது. அவர்களுக்கு சில தடைய போடுவாளே, அத போல அவ 16,108 பேரும் பார்த்து இனிமே இந்த பாஞ்சஜன்யத்தை நம்ம கோட்டியில சேர்க்கவே கூடாது அப்படின்னு விலக்கி வச்சுட்டா என்ன செய்யறது? நம்முடைய கோட்டிக்கு புறம்பானவன், நாம சொல்றதை கேட்க மாட்டான், அதனால இவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு விலக்கி வச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாலாம். கூழாட்பட்ட நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலட்டோம். பெரியாழ்வார் பார்த்து சில பேரை விலக்கினார். அதை போல உன்னை விலக்கிட்டா என்ன பண்றது? தானும் கேட்டுக்கிறான். சாது கோட்டியுள் கொல்லப்படுவாரே, சாதுக்களுடைய கோட்டியில இல்ல இருக்கணும். நாம எத்தனை அனுஷ்டானத்தோட இருந்தாலும் ஒரு அடியவன் பார்த்து இவர் நம்ம கோட்டியில இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொன்னாதான் அந்த அடியவருக்கு ஏற்றமா. மணக்கால் நம்பி அப்படிங்கிற ஆச்சாரியன், ஆளவந்தாருக்கு ஆச்சாரியன் மணக்கால் நம்பி. அந்த மணக்கால் நம்பி திருமாலை காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தார். திருமாலை காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கும்போது திருமாணி ஆழ்வான் அப்படின்னு ஒருத்தர் அவர் வரார். காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கும்போது காலக்ஷேப கூடத்துல பஞ்சசம்ஸ்காரம் ஆனவா மட்டும்தான் இருக்கணும். ரகசிய காலக்ஷேபம்னா பஞ்சசம்ஸ்காரம் ஆனவா மட்டும்தான் இருந்து கேட்கலாம், மற்றவாளுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதனால தன்னுடைய சீடரை விட்டு கதவை சாத்திடுன்னு சொல்லிட்டார். கதவை சாத்தியாச்சு. மணக்கால் நம்பிகளுடைய சிஷ்யர்கள் வந்தாதான் காலக்ஷேப கூடத்துக்குள்ள வரலாம், வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. அதனால கதவு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இவர் சீடரா அப்படின்னு பார்த்து பார்த்து உள்ள விடுறார். அப்ப திருமாணி ஆழ்வான் அப்படின்னு ஒருத்தர் உள்ள வர்றார். இவர் பார்த்து திருமாணி ஆழ்வான் மணக்கால் நம்பியினுடைய சீடரா இல்லையான்னு தெரியலையே, அதனால உமக்கு இடம் கிடையாது, போயிட்டு வரும் அப்படின்னு சொன்னாராம். இதை மணக்கால் நம்பி பார்த்துட்டே இருந்தார். அவர் நம்முடைய பையன், பையன்னா நம்ம கோட்டில இருக்கக்கூடிய ஒருத்தர், அவரை உள்ளே புகவிடும் அப்படின்னு சொன்னாராம். உடனே கதவை திறந்து உள்ள விட்டாராம். அந்த திருமாணி ஆழ்வான் வந்து காலக்ஷேப கோட்டியில உட்கார்ந்தார். ஒரு ஆச்சாரியன் பார்த்து நம்ம கோட்டியில இருக்கக்கூடிய நம்ம குழுவை சேர்ந்தவன் இவன் அப்படின்னு அபிமானம் பண்ணிட்டாரே, இதுவே காரணமே. இனிமே எனக்கு ஞான பக்தி வைராக்கியங்கள் வளர்ந்து அதனால நான் மோட்சத்தை அடையணுமா, ஆச்சாரிய அபிமானம் பெற்றுவிட்டேனே அப்படின்னு நினைச்சார். அப்பவே அவருக்கு பிராணன் போயிடுச்சு. பகவான் அவனுக்கு உடனே வைகுந்தத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு ஆச்சாரியன் பார்த்து இவர் நம்முடையவர் அப்படின்னு அபிமானம் பண்ணிட்டா அதுவே காரணமா முக்தி அப்படிங்கிறது கிடைச்சிடுமா. அதனால 16ஆம் பொதுவாக உண்பதனை புக்கு நீர் உண்ட கால். பகவானுடைய செல்வத்துக்கெல்லாம் மேலான செல்வம் அவனுடைய அதராமிர்தம். அந்த அதராமிர்தத்தை நீதானே பருகுகிறாய். அதனால சங்கரையாவும் செல்வம் சால அழகியதே கோல பெருஞ்சங்கே. அதனால பெருஞ்சங்கே பெரும் செல்வமுடைய சங்கே, கைங்கரியமாகிற சங்கத்தை உடைய, கைங்கரியமாகிற செல்வத்தை உடைய சங்கமே அப்படின்னு கொண்டாடுகிறாள். அது 9வது பாசுரம். கடைசி 10வது பாசுரம். பாஞ்சஜன்யத்தை பற்பநாபனோடும் வாய்ந்த பெருஞ்சுற்றமாக்கிய ஒன் புதுவை
ஏய்ந்த புகழ் பட்டர்பிரான் கோதை தமிழ் ஈரைந்தும் ஆய்ந்தேத்த வல்லார் அவரும் அணுக்கர்களே. 10வது பாசுரம். இந்த 10 பாசுரத்தை யார் தெரிஞ்சுக்கிறாளோ இத போல பாஞ்சஜன்ய ஆழ்வான் இடத்துல கெஞ்ச வேண்டாதபடி பாஞ்சஜன்ய ஆழ்வான போல அணுக்கரா இருந்து கைங்கரியம் பண்ணுவாளாம். பாஞ்சஜன்யத்தின் இடத்துல ஆண்டாள் கெஞ்சினாலே பகவானுடைய அதராமிர்தம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு அதை போல கெஞ்ச வேண்டாம பகவானுடைய அதராமிர்தத்தை அவர்கள் நேரே பருகுவர்கள் அப்படின்னு தெரிவிக்கிறாளாம். பாஞ்சஜன்யத்தை பற்பநாபனோடும் வாய்ந்த பெருஞ்சுற்றமாக்கிய வன்புதுவை. வன்புதுவை பட்டர்பிரான் கோதை, பெரியாழ்வாருடைய பெண்ணு கோதை. அவ இப்ப என்ன ஆக்குனா தெரியுமா? பாஞ்சஜன்யமே இனிமே உனக்கும் எனக்கும் வரவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாளாம். அப்ப பாஞ்சஜன்யம் யாருக்கு வரவு? பகவானுக்கு மட்டும்தான் வரவு. நீ அவனோட இருந்துக்கோ, அவன் உன்னோட இருந்துகிட்டும். வாழ்ந்தே போம் அப்படின்னு சொன்னாலும் வாழ்ந்தே போம் இந்தளூரீரே அப்படின்னு பாசுரம். திருமங்கை ஆழ்வார் அவர் திரு இந்தளூர் அப்படிங்கிற திவ்யதேச எம்பெருமான சேவிக்கணுங்கிறதுக்காக போனார். பாரிச்சுண்டு போறார். நான் போறேன் திரு இந்தளூர் எம்பெருமான். அந்த எம்பெருமான் வீரசயன பெருமாள். அந்த எம்பெருமான் பார்த்து அவனுடைய மாலையை கொடுக்க போறான். வாரும் திருமங்கை ஆழ்வீர் வாரும், அவன் சூடி கலைந்த மாலையை எனக்கு கொடுக்க போறான். தீர்த்தம் கொடுப்பான், சீசடகோபம் கொடுப்பான், என்னை குறித்து 10 பாசுரம் பாடும் அப்படின்னு சொல்லுவான். பாடின உடனே எனக்கு பிரசாதம் வைகுண்டத்தையே கொடுக்க போறான் அப்படின்னு பாரிச்சுண்டு போனார். ஆனா போகும்போது 11:30 11:45 கதவை சாத்திட்டான், திரை போட்டுட்டான். நாமளும் திவ்யதேச யாத்திரை போவோம், 10 பெருமாள் ஒரே நேரம் சேவிக்கணும்னு வேகமா போவோம். திரை போட்டுட்டா ஆச்சு, சேவிச்சாச்சு, டிக்க போட்டுன்னு அடுத்த பெருமாள் சேவிக்க போயிடுவோம். அப்படி போகக்கூடாது. ஓரொரு திவ்யதேசத்திலையும் 3 நாட்களாவது இருந்து அந்த பெருமாளை சேவிக்கணுமா. அப்பதான் அது யாத்திரை கணக்கே வரும். நாம 3 நாள்ல 30 பெருமாளை சேவிச்சாச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். நவ திருப்பதி பெருமாளை சேவிக்க வருவா, ஒரு பெருமாளுக்கு திரை போட்டிருக்கும். அப்படின்னா மற்ற பெருமாளை சேவிச்சுட்டு திரும்ப வந்து சேவிக்க வேண்டாமா? திரை போட்டாச்சோ இல்லையோ, சேவிச்சாச்சு, பெருமாள் சன்னதிக்குள்ள வந்தோமே, இன்னொரு 10 நிமிஷம் முன்னாடியே சாப்பாடுக்கு போயிடலாம் அப்படின்னு புறப்படுவோம். அப்படி இருக்கக்கூடாது. அதனால பாஞ்சஜன்யத்தை, அதனால இப்ப திருமங்கை ஆழ்வார் பார்த்து நான் வரேன், ஆனா சேவை கொடுக்காம இருந்தானே வாழ்ந்தே போம் அப்படின்னு பாசுரம் பாடினாராம். ஒருத்தர் நம்மளை சேவிக்கிறார், ஆசீர்வாதம் பண்ணும்போது நன்னாரும் அப்படின்னு சொன்னா நீர் நன்னாரும்னு அர்த்தம். நன்னரும் அப்படின்னா நன்னா இருக்காதியும்னு அர்த்தம். அதே போல வாழ்ந்தே போம் அப்படின்னு சொன்னா நன்னாயிரும் அர்த்தம். வாழ்ந்தே போம் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு சேவை கொடுக்காம இருக்கிறே, நீர் நன்னா இரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அத போல நான் கேட்டதுக்கு நீர் பதிலே சொல்லலையே, அதனால நீ கண்ணனுக்கே உறவா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாலாம். ராஜாவை கைப்பிடித்தா ராஜ பத்னி, அந்த ராஜ பத்னியின் இடத்துல நாம அன்பு காட்டணும் இல்லையா? ராஜாவினிடத்துல மட்டும் நான் அன்பு காட்டுவேன், ஆனா ராஜாவினுடைய பத்னி பட்ட மகிழ்ச்சிய நான் மறைப்பேன் அப்படின்னு இருந்தா ராஜா காரியம் செய்வாரா? ஒரு காலம் செய்ய மாட்டார். ஆனா இப்ப ராஜ பத்னிய போல பாஞ்சஜன்யமா, பாஞ்சஜன்யத்தோடையே கோபத்தோட பேசும்படி ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய பெருமை. இவ்வளவு தைரியம் ஆண்டாளுக்கு எங்க வந்தது அப்படின்னா பெரியாழ்வாருடைய பெண்ணாச்சே, அதனால தைரியம் வந்துதான். பாஞ்சஜன்யத்தை பற்பநாபனோடும் வாய்ந்த பெருஞ்சுற்றமாக்கிய வன்புதுவை ஆய்ந்த புகழ் ஏய்ந்த புகழ் பட்டர்பிரான் கோதை தமிழ் ஈரைந்தும் ஆய்ந்தேத்த வல்லார் அவரும் அணுக்கர்களே. ஏய்ந்த புகழ், ஏய்ந்த புகழ் அப்படின்னா உலகத்துல நிலை நின்று இருக்கக்கூடிய புகழ். என்ன புகழ்? பெரியாழ்வார் பாண்டியனுடைய வல்லபதேவ ராஜனுடைய சபையில போய் நாராயணனே பரதெய்வம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணினாரு.
அதுதான் பெரியாழ்வாருக்கு இருக்கக்கூடிய மேலான பெருமை. அப்படிப்பட்ட பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாக ஆண்டாள் அவதாரம் பண்ணினாள். கோதை பாடிய இந்த திருமொழியை அர்த்த அனுசந்தானத்தோடே சொல்ல வல்லவர்கள் வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். மற்ற பாசுரத்துக்கெல்லாம் அப்படி வியாக்கியானம் பண்ணல. ஆனா இந்த பதிகத்துக்கு மட்டும் அர்த்த அனுசந்தானத்தோடையே அபியசிக்க வல்லவர்கள். அவ அத்தனை பேரும் ஆண்டாளை போல பாஞ்சஜன்யத்தை இடத்துல கெஞ்ச வேண்டாதே பகவானுடைய அதராமிர்தத்தை பெறுவர்கள் அப்படின்னு சொல்லி தானும் முடிக்கிறாள். அடியோமோடும் நின்னோடும் பிரிவினை இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன். ஆண்டாளுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆடாலாம்